கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே தேவனுடைய சத்தம் நமக்கு எப்பொழுதும் போல கடந்து வருவதாக. என் ஆண்டவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். வேதம் சொல்லுகிறது அது பெண்மான ஈனம் பண்ணும். ಕುಟ್ಟಿ ಪೋಡ ಪಣ್ಣು ಕಟಾವುದಾನ್ನಟ ಸರಸ್ವನಿಗೆ ಅದನ್ನು ಮಾನಸಿಕ ಸಾಧ್ಯ அப்பேற்பட்டதான் தேவனுடைய சத்தம் இந்த நாளில் உங்களுக்கு கடந்து வருவதாக. என்று போக இன்னும் 2 நாட்கள் உண்டு இந்த வருஷம் முடிகிறது. கர்த்தர் 363 நாட்களை கிருபையாய் கடக்க பண்ணியிருக்கிறார். இந்த 363 நாட்களும் அநேக மேடு பள்ளங்கள், வனாந்தரங்கள், அநேக சமுத்திரத்தின் அனுபவங்கள், இப்படி அநேக காரியங்களுடைய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நடத்தி வந்த கர்த்தர் அவர் சர்வவல்லவர். அதனால் நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம். இந்த 52வது வாரத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை அது புது வருஷத்துக்கு கடந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேருக்கு வேதம் தெரியும்? எத்தனை பேருக்கு வேதம் தெரியும்? மற்றவர்களா எத்தனை வருஷம் ஆராதிக்கிறீங்க? எவ்வளவு நாள் ரட்சிக்கப்படும்? எவ்வளவு நாள் சபைக்கு வரும்? அப்படி வந்தா நாம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சரி, சத்தியம் தெரியாது. எத்தனை பேர் வேதம் இருக்கிறது? வேதம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். சகோதரனுக்கு ஒரு வேதம் லட்சங்கள் கொடுத்து கோடிகள் கொடுத்து நாங்க என்னென்னலாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வேதத்தை வாங்க முடியாது. வாங்கின வேதத்தை வாசிக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதான வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அல்லது நம்மிடத்துல இருக்கிறதான உறுப்பா இருக்கட்டும், எத்தனை பேர் அதை கழுவி துப்புரவா பார்த்து வச்சுக்கணும். அழிந்து போகிற அந்த பொருளுக்கு மேல இருக்கிறதான அந்த அக்கறை, அந்த ஈடுபாடு அழியாத கர்த்தருடைய வார்த்தை மீது நமக்கு கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு முதலாவது வேதத்தை வாங்க வேண்டியதான சூழ்நிலையில என் அங்கிள் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல் என்ன ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு முடியும். அதற்கு முன்பதாக அநேக கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு சுகப்படுத்தும் ஆராதனை அல்லது ஒரு ஆலயத்துக்கு என்று அடி வைத்தது அதான் முதல் முறை. போயிட்டு வரும்போது கேட்டாரு, பைபிள் இருக்குதா? அப்ப அவர் சொன்னாரு, நான் வாங்கி தரேன், நீ அதுக்கு காசு தரணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அவர் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில அவர் இருக்கவில்லை. அவர் ஒரு ஷூ கம்பெனி ஒன்று வச்சிருந்தார். ஆனாலும் கூட அவர் சொன்னதான காரியம், நீ அதை உன் காசுல வாங்கணும். அப்பதான் அந்த வேதத்தின் பெருமதி உனக்கு தெரியும். நான் வேதம் வாங்கும் பொழுது வேதம் 90 ரூபாய். இன்னைக்கு 90 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்க முடியும், டீ கூட வாங்க முடியாது. ஆனா அந்த பைபிளுக்கு போடுற கவர் 110 ரூபாய். அந்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரையும் இது நம்முடைய ஜீவனா இருக்கிறது. என்னோட வேதம் முக்கியம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, வேதத்துக்கு முக்கியத்துவம். இந்த
சத்தியம் நம்மை கடைசி வரையில் நம்மை தள்ளாட விட்டாதபடிக்கு நம்மை கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31 தொடங்கி 36 வரையிலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஞானத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 31 தொடங்கி 36 வரை. இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். யூதர்களை நோக்கி அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? அது எந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார்? எல்லாரையும் பார்த்து சொல்லல. தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷனாய் இருப்பீர்கள். உபதேசம் என்றால் என்ன? ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு உபதேசங்கள் உண்டு. உபதேசம் டாக்டரின்ஸ். அப்ப இந்த உபதேசங்கள் அநேக விதமான விவசாயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த உபதேசங்களை நாங்கள் அநேக சபைகளிலே அநேக விதமான உபதேசங்கள் உண்டு. சில சபைகளிலே செலுத்தின உபதேசம் உண்டு. சில சபைகளிலே அந்நிய பாஷை கிடையாது. சில சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறது கிடையாது. சில சபைகளிலே இன்னும் எத்தனையோ விதமான உபதேசங்கள் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுது, ஆதியிலே அந்த ஆதியிலே இருந்த அந்த வசனம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனத்திலே இருக்குது. கடைசி சொல்ல ஆமென். அது வரைக்கும் நாம் எல்லாவற்றையும் நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். அது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த உபதேசம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால், ஆண்டவர் சொல்ற நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் நிலைத்திருக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் இங்க, கொஞ்ச நாள் அங்க, கொஞ்ச நாள் அங்க, அதுக்கு பிறகு எங்கேயோ தெரியாது. அவர்கள் தொலைந்து போன குமாரர்களை போன மாறி விடுகிறார். ஆனால் ஆண்டவர் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார், நாங்கள் அவர் சீஷர்களாயிருந்தோம். அதே ஆண்டவர் 17வது யோவானுடைய சுவிசேஷத்தில் இன்னொரு ஸ்தானத்தில் சொல்லுகிறார், இனிமேல் நான் உங்களை சீஷர்கள் என்று கூப்பிட போறது கிடையாது. இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று கூப்பிட போறது கிடையாது. நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்ம அந்த என்னது சீஷர்களாய் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து சிநேகிதர் என்ற ஸ்தானத்துக்கு நாங்கள் வளர வேண்டும். அதற்காக நான் சபை, அதற்காக நான் தேவனோடு கூட உள்ள உறவு. அந்த உறவிலே நாங்கள் வளர்கிறதை வைத்துதான் ஆண்டவர் நம்ம சீஷர்களா விசுவாசிகளா அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஒன்றுக்குமே இல்லாதவர்களா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். சில பெற்றோர் சொல்லுவாங்க பிள்ளைகளை அவங்க ஓடிட்டு இருக்கிறான், அப்ப வீட்லயே அவங்க ஓடிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா வர்றதும் சாப்பிடுறது படுக்கிறது பிடிக்கிறது எழுப்பி போறது இது அவ்வளவுதான் அவங்க வேலை. வீட்டை அழகுபடுத்துகிறதும் அம்மாவுக்கு உதவி செய்கிறதும் அப்பாவுக்கு ஒத்தாசை பண்ணுறது எதுவுமே அவங்களுடைய பொறுப்பு கிடையாது. போர்டிங்காரங்க தான் அப்படி இருப்பான். மாசத்துக்கு கூலியை கொடுத்துறது, வந்து ரூம்ல படுத்துட்டு எழுப்பி போயிடுது. இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சபையிலே சேர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். நாங்கள் அவருடைய
உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ඒ වාසික උපදේශ වල රැඳී සිටීම. 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். මේ වාසික වචනේ දැනගන්නේ වාසිනේ ඔයගොල්ලෝ නිදහස් කරයි. அப்ப இரண்டாவது நாம நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டியதான காரியம், දෙවනුව අපි කරන්න ඕනේ சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும். මේ වාසික වචනේ දැනගන්න ඕනේ. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். මේ වාසික වචනේ අපිට නිදහස් කරයි. ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தது என்ன பிரச்சனை? ගෙදර වැඩක් දුන්න කී දෙනෙක් කරාද? ஏன் கொடுத்துச்சு? ඇයි சத்தியத்தை அறிய வேண்டும். වචනේ දැනගන්න ඕනේ. சத்தியத்தை அறியப்படி වචනේ දැනගන්න அது ඕනේ. இவ்வளோ பிரசங்கம் பண்ண எனக்கு அந்த வசனம் சொல்லிட்டு போறதுக்கு கஷ்டம் கிடையாது. එක්සර දේශනා කරන මට මේ වචනේ කියලා යනවා. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. වචනේ මෙනෙහි කරලා බලන්න. அப்ப அதே நம்மால செய்ய முடியலன்னா ඒකම අපිට කරන්න බැරි නෝ. நாம செத்த சடலங்களை போல අපි මැරිච්ච මිනි වගේ ඉන්නවා. சங்கீதக்காரன் சொல்லுகிறது, ගීතාවලියේ බලන්න. யோபு சொல்லுது, යෝබ් කියනවා. யார் கர்த்தரை ஆராதிப்பார், කවුද දෙවියන් වහන්සේට නමස්කාර யார் கர்த்தரை துதிப்பார்? කවුද දෙවියන් වහන්සේට නමස්කාර ஜீவன் உள்ளவர்கள். ජීවත් වෙන අය. அப்ப நாங்க கர்த்தரை துதியாதபடி, கர்த்தரை ஆராதியாதபடி, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யாதபடி நாம் விருப்பமானால் අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නේ නැතුව වචනේ මෙනෙහි කරන්නේ නැතුව ඉන්නවා. நாங்கள் வாழ்ந்து மரித்தவர்களாய். අපි ජීවත් වෙලා මැරිලා වගේ ඉන්නවා. ஆண்டவர் தன்னுடைய சீஷரிடத்திலே கேட்கிறார், දෙවියන් වහන්සේ ගෝලයෙන් අහනවා. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள்? ඔයාලා කියන්නද ඉන්නේ? அப்ப பேதுரு சொல்லுகிறார், ඒක පේත්‍රස් කියනවා. ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? දෙවියන් වහන්සේ කොහෙද යන්නේ? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் பாருங்க. ජීවනයේ වචනේ ඔයාලා වෙන්නේ இப்ப තියෙනවා. நமக்கு ஜீவன் கொடுக்கிற வார்த்தை அது தேவனிடத்தில் අපි இருக்கு. ජීවනයේ දෙන වචනේ දෙවියන් அந்த වහන්සේ. தேவனை நாங்கள் தேடுகிறதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் தேவனுடைய வேதத்தை நாங்கள் ஆராய வேண்டும். මේ දෙවියන් වහන්සේව හොයනවා එකම ක්‍රමය දෙවියන් වහන්සේ වචනේ අපි කියනවා. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ඒක යේසුස් වහන්සේ කියන්නේ. சத்தியத்தையும் அறிவீர்கள், මේ වචනේ දැනගන්න. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். මේ වචනේ ඔයගොල්ලෝ නිදහස් කරගන්න. நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு சத்தியம். අපි නිදහස් කරන්න පුළුවන් එකම දේ මේ වචනේ. அந்த சத்தியம் நம்மிடத்தில் இல்லை என்றால் ඒ වහන්සේ වචනේ අපි ගන්න නැත්නම් நாங்கள் விடுதலையாகவே முடியாது. අපි නිදහස් වෙන්න බෑ. 33வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 33 වෙනි වචනේ අපිට බලන්න. அதிலே ஒரு நடுப்பகுதியில் சொல்லுகிறார்கள், මේ මැද කොටසේ අපිට බලන්න. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் අපි இருக்கிறோம். ආබ්‍රහම්ගේ පරම්පරාව. நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமை இல்லை. අපි කවදාවත් කිසි කෙනෙක්ට වාල්ලු නෙමෙයි. சில நேரம் நாமளும் அப்படிதான். බොහෝ වෙලාවට අපි நம்ம யாருக்குமே அடிமை අපි கிடையாது. කාටවත් වාල්ලු නෙමෙයි. நம்ம யாருக்குமே அடிமை இல்லை. අපි කාටවත් වාල්ලු නෙමෙයි. என் காட்டுல நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. මගේ කැලෑවේ මමයි සිංහයා. நான் சொல்றதுதான் நடக்கணும், මම කියන දේ වෙන්න ඕනේ. நான் சொல்றபடி தான் நடக்கணும். මම කියන විදිහට වෙන්න ඕනේ. வேற யாரும் சொல்றபடி இங்க நடக்கணும் මේ කාටවත් කියන විදිහට මේ වෙන්න. அப்படின்ற சுபாவத்தோடு கூட அநேகர் வாழ்ந்து கொண்டுதான் இன்றும் இருக்கிறார். ඒ වගේ ජීවත් වෙන අය තමයි මේ දවස්වල. இன்னும் சில பேர் சமத்துவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். බොහෝ අය ஈக்குவலிட்டி, சமானத்துவம், සමානත්වය ගැන කතා இந்த ஆணும் பெண்ணும் சமன், ගෑනු ළමයි පිරිමි ළමයි සමානයි. அது ஆண்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. ඒගොල්ලන්ට විතරයි නෙමෙයි අපිටත් තියෙනවා. எல்லாமே உண்மைதான், ඔක්කොම ඇත්ත. அது பொய் கிடையாது, ඒක වැරදි නෙමෙයි. அது தவறும் கிடையாது. ඒ වැරදි නෙමෙයි. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ නමුත් වචනේ මොනවද කියන්නේ? அதை நாங்கள் செய்ய வேண்டியுள்ளது. ඒක අපි කරන්න ඕනේ. சத்தியத்தை அறிவீர்கள், වචනේ දැනගන්න. சத்தியம் உங்களை මේ වචනේ ඔබට නිදහස් කරගන්න. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. අපි කාටවත් වාල්ලු නෙමෙයි. யாருமே யாருக்கும் அடிமை இல்லை. කවුරුත් කාටවත් වාල්ලු ஆனால் නෙමෙයි. නමුත් சத்தியம் என்ன சொல்லுகிறதோ වචනේ මොනවද කියන්නේ? அதன்படி நாங்கள் கேட்டு நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ඒ විදිහට කරන්න ඕනේ එක අපි යුතුයකම. கணவன் மனைவி සැමියායි බිරිඳයි. அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் ඒගොල්ලෝ තුල කොහොමද ඉන්නේ? யோசிச்சு பாருங்க. හිතලා බලන්න. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக இடரை விடுத்ததான சூழ்நிலைகளிலே මගේ ජීවිතේ ගොඩාක් වැටිච්ච අවස්ථාවල என்னுடைய மனைவி என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறான். මගේ බිරිඳ මම උස්සලා තිබ්බා. அவங்க இல்லைன்னு சொன்னா நான் எங்கேயோ தாறுமாறா போயிருந்திருப்பேன். එයා නැත්තම් මම විනාශ වෙලා ඇති. அதனால அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த 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 ஸ்தானத்தை அவளுக்கு நான் கொடுக்க வேண்டும். එයා නැත්තම් මම න්‍යාය කියන අවස්ථාවේ මම එයාට දෙන්න ඕනේ. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை சாதாரணமா நாங்க நினைக்க முடியாது. එයා කවුද කියලා අපි සාමාන්‍ය විදිහට බලන්න. அதனால தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ඒක දෙවියන් වහන්සේ වශයෙන් ஏற்ற துணையை ஏற்படுத்தினேன். හරි ஏற்ற துணை, ஹரி சாக்காரை
නැත්නම් සාකාරය. அது ஏற்ற துணை நம்முடைய வாழ்க்கையிலே அமையவில்லை என்று சொன்னால் ඒක අපේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ නැත්නම් நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய் முடியும். අපේ ජීවිතේ කොහේ හරි ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை இருக்கிறதுனால எப்படியோ தப்பி பிழைச்சு போயிட்டு இருக்கு. බොහෝගේ ජීවිතේ දෙවියන්සේ කරුණාව කියන සේවල බේරෙනවා. அப்ப நாம சொல்ல முடியாது மனைவி எனக்கு அடிமை கணவன் எனக்கு அடிமை. අපිට කියන්න බෑ බිරිඳ මට වාල්ලෙක් සමිය මට වාල්ලෙක් කියලා. ஆண்டவர் மனைவி உண்டாக்கும் பொழுது எங்க இருந்தாங்க? දෙවියන්සේ බිරිඳව මවල් දෙකෝම නෑවේ. எங்க? කොහෙන්ද? எலும்ப தலையில இருந்து எடுத்தாரா எலும்ப கால்ல இருந்து எடுத்தாரா? කට්ටල ඔලේ ගන්නද කම්පලෙන් ගත්තා. எங்க எடுத்தாரு? කොහෙන්ද ගත්තේ? விலை எங்க இருக்குது? ඉස්තාලේ කොහෙන්ද? அதாவது மனுஷன் நடுப்பகுதி. මේ එක්කෙනෙක්ගේ මැද කොටස. அப்ப அவங்களை நாம் சரியாய் நாங்கள் சரிசமனாய் வைத்து பார்க்கணும். එයාව අපි හරි ආකාරයට බලන්න ඕනේ. உனக்கு ஒண்ணும் தெரியாது. යාට මොකද දන්නේ නැහැ. நீ ஒண்ணும் உதவ மாட்டேன். එයා කොහොමද වැඩක් නැහැ. வாய்ப்பே கிடையாது. ඒ වගේ කියන්නේ. ஒண்ணும் உதவாதது இல்லைன்னு சொன்னா நமக்கு சாப்பாடே கிடையாது. යා ඒව නැත්නම් අපිට කන්න බෑ. நம்ம வீடு எப்படி இருக்கும் குப்பை தட்டி மாதிரி இருக்கும். අපි ගෙදර කුණු බක්කයක් වගේ තියෙනවා. அதே போல சிலர் சொல்லுவாங்க ඒ වගේම සමහර අය කියනවා. இந்த மனுஷன் ஒண்ணுக்குமே உதவாது. මේ මනුස්සයා කිසි දෙයක් குடிச்சு எல்லாத்தையும் மனுஷன். බීලා බීලා ඔක්කොම அவன் குடிச்சாலும் வீட்டுல இருக்கிறனால தான் வீடு பாதுகாப்பா இருக்கு. එයා බීලා දාලා ගෙදර ඉන්න නිසා තමයි ගෙවල් හරියට තියෙන්නේ. அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் வீடு எப்படியோ மாறி இருக்கு. ඒ නැත්නම් ගෙවල් කොහේ ආකාරයට எனவே யாரும் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை. කවුරු කාටවත් වාල්ලෙක් නෙවෙයි. ஆனால் நாங்கள் அவர்களுக்குரிய கனத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். නමුත් ඒගොල්ලෝ දෙනවන ගරුත්වය අපි දෙන්නවා. ஹalleluya. அடுத்து பெற்றோர் பிள்ளைகள் ඊළඟට දෙමව්පියන් ළමයි. அவங்களும் சில பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோரை அடிமைகளை நடத்துகிறது. ළමයි ලොකු වුණාම දෙමව්පියන් වාල්ලෙක් இப்போ வளர்ந்த அவருடைய சின்னதுகளே அப்படிதான் நடக்குது. ඒක ලොකු වෙනකොට පොඩි අය මේවයි. சொல்லுவாங்க முளைச்சு 3 விடல அதுக்குள்ள அப்படி இருப்பாங்க. කියනවා පොඩි දැම්ම මේ කියලා பெற்றோர் என்றைக்கும் பெற்றோர் දෙමව්පියන් හැමදාම දෙමව්පියන් තමයි. அவர்களை கனப்படுத்த வேண்டும். ඒගොල්ලෝ ගරුත්වය அவங்களுக்கு அடிமை கிடையாது. ඒගොල්ලන්ට වාල්ලෙ නෙවෙයි. ஆனால் அந்த பெற்றோரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். නමුත් දෙමව්පියන් දෙවියන්සේ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது දෙවියන්සේ වශයෙන් කියනවා. உன் பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் பெற்றோரை கனம் பண்ணுவாயா. මේ පුරේ ජීවත් වෙන්න දෙමව්පියන්ව ගරු இந்த කරනවා. பூமியிலே நான் பரிபூர்ண ஆயுசோடு கூட நான் மரிக்க வேண்டுமானால் මේ ලෝකයේ මම සම්පූර්ණ වයසේ මැරෙනවා. என் பெற்றோரை நான் கனம் பண்ணுவேன். දෙමව්පියන්ට කරු කරනවා. எனக்கு அப்பாவோட நான் ரொம்ப பேசுறது கிடையாது. මම තාත්තගේ වැඩි කතා ஏன்னா කරනවා. கோவம் இல்ல. මම තරන්නේ. அவர் சொன்னதே ரிப்பீட் பண்ணுவார். එයා කියන දේ ආයෙ ආයෙ කියයි. அது நமக்கு செட் ஆகாது. ඒක අපිට සෙට් වෙන්නේ නැහැ. அதுக்குன்னு எங்க அப்பா இல்லைன்னு போகாது. ඒ නිසා මගේ තාත්තා මට තාත්තා නෙවෙයි කියන්නේ. அப்பா இல்லாதனால தான் அப்பா இல்லாத குறை நமக்கு தெரியும். තාත්තා නැති වෙලා තමයි තාත්තගේ අඩුව. அம்மா இருக்கும் வரை அவருடைய குறை எனக்கு தெரியவில்லை. අම්මා ඉන්නකම් මට එයාව වැඩි දැනෙන්නේ. ஆனா இப்ப நான் அடிக்கடி நான் அம்மாவை குறித்து நான் பேசுகிறேன். නමුත් දැන් වැඩි අම්මා ගැන කතා කරනවා. மனைவி இருக்கும் பொழுது சபை மக்கள் இருக்கும் பொழுது நான் பேசுகிறேன். අම්මා ඉදි සභාවේ මම කතා எங்க කරනවා. அம்மா இந்த கறி நல்லா சாப்பிடுவாங்க. අපි අම්මා මේ උදේ හොදට அப்பவே சமைச்சாங்க. ඉදක් කිව්වා. ஆனா அவங்க இருக்கும்போது சமைச்சு கொடுப்பாங்க. எப்ப போனாலும் சமைச்சு கொடுப்பாங்க. அதனால அவருடைய அந்த அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை. එයා ඉදි හැමදාම උයනවා ඒ නිසා ඒකේ වැදගත්කම මොකද තේරෙන්නේ. ஆனா அம்மா எல்லாத்துக்கும் தெரியும். නමුත් දැන් තේරෙනවා. நமக்கு கர்த்தர் பெற்றோரை கொடுத்திருக்கும் பொழுது දේවාංශ අපිට දෙමව්පියන් දීපු වෙලාවේ அவர்களை நாங்கள் ඒගොල්ලෝ අපි කරු කරනවා. வேதம் சொல்லுது වචනේ කියනවා. என்னுடைய ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே பூர்ணப்பட வேண்டும். මගේ ජීවිතේ කාලය සම්පූර්ණ වෙනවා. என்னுடைய தாய் தகப்பனை கனப்படுத்த අපි දෙමව්පියන්ව කරු කරනවා. அதே போல ඒ වගේම நான் பரலோகம் செல்ல வேண்டும். ස්වර්ග රාජ්‍යයට යන්න இந்த பூமியில எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனையும் தாய் ඒ පොරේ අපට දීපු ආත්මික දෙමව්පියන්ව මම சில சமயங்களில் இந்த பிள்ளைகள் இந்த யார் எலிசாவெல்லாம் ஏசுறது බොහෝ වෙලාවට එලිසාව බණිනවා. யார் ஏசுறது දිමානිව බණිනවා. நீ பேசுறது உனக்கும் அடுத்த ஆளுக்கும் கேட்டா போதும் எல்லாருக்கும் கேட்க தேவையில்லை. කතා කරන එක අනිත් එක්කනට විතර කරනකොට ඇති ඔක්කොම ஏன்னா அந்த பிள்ளையை நாம வளர்க்காம யார் வளர்க்கணும்? ඒ ළමයා අපි හදන්නේ නැති වෙන කවුරු හදන්නේ? ஏன்னா அந்த பிள்ளை சபையிலே தேவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைக்கும் வெளியிலே இருக்கிற ஒரு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ඒ දේවාංශයේ සභාව නමස්කාර කරන அப்ப ළමයි சபையில இருக்கிற பிள்ளை நாங்க ஏசுனால நீங்க போக முடியாது. සභාවේ ඉන්න ළමයි බණින්න නිසා இங்க ඔයාලා நீங்க திருந்தலைன்னா நீங்க எங்கேயுமே திருந்த மாட்டீங்க. මේ ස්ථානයේ හරි කියේ නැත්නම් ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ඉස්කෝලේ වල හරි කියලා දෙන්නේ නැහැ. சில பெற்றோர் வந்து வீட்டுல கூட பிள்ளைகளை சொல்ல கிடையாது. සමහර දෙමව්පියන් ගෙදරවත් சில කියන්නේ பெற்றோர் வந்து பிள்ளைகள் பேசுகிறதான அதாவது
அந்த வயசுக்கு மிஞ்சி பேசுகிறதான அந்த காரியங்களை வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. ළමයි එයාගේ වයසට ඉහළින් කතා කරන එක දෙමාපියෝ என் பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறான். அப்படி பேசும்போது கன்னத்துல அரையணும் 4 வருடம் அப்படியே பழைய பதிகிற மாதிரி. එහෙම කතා කරද්දී කනට එකක් දෙන්න ඕනේ. அதை விட்டு நீங்க வந்து மேன்மையா பேசுது. என் பிள்ளை அப்படி பேசுறான். ඒව කරන්නේ නැත්නම් මේ ස්ථානයේ උසස් විදියට කතා කරනවා. அப்படி செய்யும். ඒව කරන්න හොඳ නැහැ. அந்தந்த வயசுல நாங்க இப்படியா இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் இருக்கிறோம். ඒ වයසේ අපි කොහොම ඉන්නවද මේ විදියට. அப்படிதான் வேதம் சொல்லு. ඒකයි දෙවියන්වහන්සේ பிறப்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். කෝට්ට ගන්න සේකන ළමයව විරුද්ධ කරනවා. எங்க பிள்ளையை நான் அடிச்சு வளர்க்கறேன்னா அந்த பிள்ளையை நான் பகைக்கிறேன். ළමයව ගාලා හරි හැදෙන්න. அந்த பிள்ளையை நான் ஒரு தவறான பாதையில நான் நடத்தி ඒ செல்கிறேன். ළමයා වැරදි මාර්ගයේ මම යවනවා. அப்ப பெற்றோர் பிள்ளைகள் அவர்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. දෙමාපියන් ළමයින්ට වාරු නෙමෙයි. ஆனால் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய யோகியவர்கள். නමුත් ඒ ළමයාව හරි හදන්න ඕන විදියට හදන්න. இல்ல அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ඒ ළමයා දෙමාපියන්ට කී வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වශයෙන් පැහැදිලි பிள்ளைகளை பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ළමයි දෙවියන්වහන්සේ තුල දෙමාපියන්ට කී කරවෙන්න. யார் கீழ்ப்படிவது? කවුරුද කී කරන්නේ? யார் கீழ்ப்படிவது? කවුරුත් නැහැ. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்கள் அம்மா அப்பாவை தொட்டு பேசுறாங்க. අද දරුවෝ කී දෙනෙක් යාළුවගේ අම්මා තාත්තලා අද කියලා කතා இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்கள் தகப்பனை இப்படி தள்ளி பேசுறாங்க. අද ළමයි කියන්නේ තාත්තලාත් එක්ක මේ වෙන්නේ. ඒව නැහැ. ஏன்னா உறவுகள் அவ்வளவு விரிசல் அடைந்து விட்டது. ඒ අය කියන නෑකම ගොඩක් සීමාව වැඩි වුණා. எங்க அம்மா இருக்கும் வரைக்கும் මගේ අම්මා ඉන්නකම් நான் அம்மா இருக்கும் பொழுது அவங்க பக்கத்துல போய் இப்படி உட்கார்றது, අම්මා ඉතින් මම මේ ගිහලා ඉඳ ගන්නවා. அவன் மடியில படுக்கிறது, මගේ ගොඩක් ඉඳලා அம்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்படி போய் கிள்றது. ඒව කොනෙක්ට් කරනවා කියලා. ஏன் அது அம்மா? ඒකේ මගේ අම්මා. அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி அந்த உறவுல இருக்கிறாங்க. අද දවසේ ළමයි එහෙම ඉන්නවා. கேட்ட நாகரிகம் உங்களுடைய உறவை மாற்ற முடியாது. ඒ මේව ඔයාලගේ නෑකම වෙනස් කරන්න ඕනේ නැහැ. பிள்ளைகள் என்றும் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். ළමයි හැමදාම දෙමව්පියන්ට ළමයි තමයි. எனக்கு 50 வயசாச்சு 60 வயசாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு நீ அம்மா அப்பா ஆக முடியாது. මට අවුරුදු 8ක් වුණා කියලා ඒ වෙනකොට ඔයාට දෙමව්පියන් වෙනවා. அவர்கள் என்றும் உனக்கு பெற்றோர். එයාලා හැමදාම ඔයාලගේ දෙමව්පියන්. அப்ப சத்தியம் என்ன சொல்லுகிறது? பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். වචනේ මොනවද කියන්නේ දෙමව්පියන්ට ගරු කරන්න ඕනේ. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ළමයි දෙමව්පියන්ට කී பெற்றோர் இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ළමයි දෙමව්පියන්ට කී කරනවා. அப்ப பெற்றோர்கள் ஏற்ற விதத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ළමයි හරි විදිය දෙමව්පියන් හරි විදිය. இது எல்லாம் சத்தியம் தான் போதிக்குது. මේවා වචනේ කියන්නේ. அடுத்தது ඊළඟට போதகர் சபை மக்கள் දේව සේවකයයි සභාවේ யார் அடிமைகள் கிடையாது. කවුරුත් කාටවත් වාල් වෙන්නේ. ஆனால் சபைக்கு என்று சொல்லி சில சட்டதிட்டங்கள் உண்டு. නමුත් සභාවට නීතියක් තියෙනවා. எல்லாரையும் கர்த்தர் தான் ரட்சித்தார். හැමෝම දෙවියන් වහන්සේ තමයි ගැලවෙන්නේ. ஆனால் போதகரை கர்த்தர் ஒரு விசேஷ ஒரு அழைப்பினால் அழைத்திருக்கிறார். නමුත් සේවකයා විශේෂ කැඳවීමෙන් කැඳවලා 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். සේවකයන් පහක් දෙවියන් වහන්සේ அதை தாண்டி இன்னும் அநேக உதவி ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். කරන ගොඩක් සේවකයන් තියෙනවා. அப்ப அந்த ஊழியங்களை நாங்கள் அந்த ஊழியத்தை சரியான விதத்தில் செய்கிறவர்கள் நாங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். මේ සේවාවල් හරියට කරන අපි කී சபை කරනවා. சட்டதிட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். සභාවේ නීතියට අපි කී කරනවා. அதுக்கு நாங்கள் அடிமைகள் கிடையாது. ඒක අපි වාල් නෙමෙයි. நாங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிவோம். අපි නීතියට කී කරනවා. ஏன்? අයි ஆண்டவர் ஒழுக்கமுள்ளவர். දේව වහන්සේ ஒழுக்கமுள்ளவர். ஒழுக்கமுள்ளவங்க கிரமானுக்குள்ள விளக்கம். அப்ப அந்த ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். දේව වහන්සේ හැමදේම හරි ආකාරයට. அப்ப அந்த தேவனை ஆராதிக்கிற நாம சரியாய் நம்ம ஆராதிக்க දේව வேண்டும். වහන්සේ නමස්කාර කරන අපි හරියට නමස්කාර කරනවා. சிலர் வந்து போட்டிருக்கிற சேர முன்னுக்கு பின்னுக்கு இழுத்து போட்டு உட்கார்றது. ගෝවායේ දාලා තියෙන බුදු ඉස්සරහට එහෙම ඇදලා දෙනවා. வேதம் சொல்லுகிறது වශනේ කියනවා. ஒரு பிதாவினுடைய எல்லைக்குரிய மாற்றார். පියාගේ සීමාව වෙනස් කරන්න එපා. அதாவது ஒரு ஒழுங்கா இங்கே சேர் போட்டு ඒ හරියට මේ ස්ථානයේ පුදුවක් දාලා. பின்னுக்கு இழுக்கும் பொழுதோ முன்னுக்கு இழுக்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம்? අපි මේ පුදුව වෙනස් ස්ථානයක තියලා. அந்த எல்லைக்குரிய நாங்கள் மாற்றுவோம். මේ සීමාව අපි වෙනස් කරනවා. நாங்கள் தெரிஞ்சு செய்றோமோ தெரியாம செய்றோமோ தெரியாது. දැනගෙන කරනවා දන්නේ නැතුව ஆனா කරනවා. நாங்கள் செய்கிறோம். නමුත් අපි කරනවා. 2 அடிக்கு ஒரு அடிக்கு கேஸ் போறது கூட இருக்குது. பாத்துக்கிட்டீங்க? එක අඩියකට කේස් දාන එකක් තියෙනවා. காண வெட்டிட்டான் அப்படின்னு கேஸ் போடுவாங்க. ගෝපුවක් කැපුවක් කියලා කේස් දානවා. எங்க இடத்துல வந்து வேலி போட்டுட்டான், අපි අපේ ගෙවල් ගානේ எங்க இடத்துல வந்து ஒரு கூரை, அந்த கூரை எதுவுமே பண்ண போறது கிடையாது. ඒ
මහාන මොකුත් කරන්නේ නැහැ. ஆனால் இங்க எல்லைக்குள்ள இந்த கூரை வந்துருச்சு. නමුත් අපේ සීමාව තුළ ඒ அந்த கூரையை கலட்டணும்னு கேஸ் போடுறவங்க இருக்கலாம். ගලවන්න ඕනේ කියලා කේස් දානවා. சாதாரணமா இந்த உலகத்தில் இவ்வளவு காரியங்கள் நடக்குதுன்னா මේ ලෝකේ නිකම්ම මෙච්චර දේවල් சபையின் சட்டத்திட்டங்களை மாறுகிறவங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்? සභාවේ නීතිය වෙනස් කරන්න අයට මොනවද කරන්නේ? அங்க போனா அப்படி சொல்றாங்க. ඒ ස්ථානෙට ගියොත් ඒ தலையில முக்காடு போடணுமா, ඔළුව වහන්න நீட்டமா உடுத்தணுமா, දිගට අදින්න மூக்குத்தி போடக்கூடாதா, නායේ பொட்டு வைக்க கூடாதா, පොට්ටක් කියනවා. சலங்க போடக்கூடாதா, கால் கூட புதுசு அது. ஆனா வெளியில அந்த சர்ச்சுக்கு போனா எல்லாமே போட்டுட்டு போனா. வெளியே அரசவாடி ගියොත් ඔක්කොම දාගෙන சில நேரம் ஒண்ணுமே போடாமலும் போலாம். සමහර වෙලාවට මොකද දාන්නේ නැතුව කියන්න පුළුවන්. போ යන්න. அப்ப அங்கே போய்க்கும் தப்பே ඒ கிடையாது. ස්ථානෙට ගියොත් කිසි ஆனா இந்த சபைக்கு வரணும்னு சொன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற விதம் ஒன்று உண்டு, அதன்படி தான் வரணும். නමුත් මේ සභාවට එනවා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදියක් මේ විදියට එන්න ඕනේ. ஹalleluya. எனவே சபைக்கு என்று சில ஒழுங்குகள், සභාවට නීතියක් තියෙනවා. சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். සභාවේ කොහොමද ඉන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ அந்தபடி நாங்கள் நடக்க வேண்டும். ඒ විදියට අපි ඉන්න ඕනේ. அடுத்தது வாலிபர்கள் யுவதிகள். ඊළඟට තරුණ ළමයි වයස ආයත. நம்ம வாலிப பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? අපි තරුණ ළමයි මොනවද කියන්නේ? இப்போ உள்ள பரம்பரை அப்படிதான். දැන් තියෙන පරම්පරාව එහෙමයි. எப்பயும் பரம்பரை அப்படி இருக்கும். කවදාවත් පරම්පරාවෙ තියෙනවා. நம்ம பரம்பரைன்னா இப்படிதான். අපේ පරම්පරාව එහෙමයි. நம்ம பரம்பரை யார் பரம்பரை? අපේ පරම්පරාව කාගේද? பெரியாப்பிள்ள பரம்பரை கிடையாது. நாம் எல்லாமே வந்து யாரோட பரம்பரை? අපි ඔක්කොම இயேசு கிறிஸ்துவின் பரம்பரை. යේසුස් වහන්සේගේ පරම්පරාව. இந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா பேர் எப்படி எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு. நமக்கு ஒரு பரம்பரை இருந்தது ஒரு காலத்துல. අපිටත් පරම්පරාවක් තිබෙන්නේ. ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பரம்பரை. නමුත් අද අපි හැමෝම යේසුස් ஏனென்றால் அவர் என்னை இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ මේ වලින් අපි මුදල් என் දීලා. அப்பா என்னை பெற்றது உண்மைதான். අපි තාත්තම හදුවා ඇත්ත. ஆனால் நான் வாழ்கிறது ஆண்டவருடைய புண்ணியத்தில். නමුත් මම ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේ කරුණාවෙන්. அப்ப இந்த நாளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. අද දවසේ ඉන්න තරුණ ළමයි බොහෝ ප්‍රවේශ. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா யாருமே வாழ முடியாது. දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව නැත්නම් කාටවත් ජීවත් உலகம் அழிந்து கொண்டு போகிறது. ලෝකේ විනාශ වෙනවා. மேற்கே தேசத்தில் 18 வயசுக்கு பிறகு அவங்க இஷ்டப்படி வாழலாம். සමහර දේශවල අවුරුදු 18කට පස්සේ ஸ்கூல்ல எல்லாம் பணப்படுத்த அடிக்க முடியாது. ඉස්කෝලේ ගන්න බෑ. நாம எல்லாம் படிக்கும் போது கணக்கு மாஸ்டர் பார்த்தாலே நம்ம இங்க ஆடிடும். අපි ඉගෙන ගත්තී ගණන් සර් දැක්කම අපි බය වෙනවා. ஏன்னா அந்த ஆள் வந்து அப்படிதான் அடிப்பது. ඒකත් එහෙමයි ගන්න. தலைய மேசைக்கு உள்ள புண்ணிய சொல்லி அதுக்குள்ள உட சொல்லிட்டு பின்னாடி அடிப்பாரு. ඔය මේසයට දාන්න කියලා පිටිපස්සට ගන්නවා. அதனாலே கணக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ඒ නිසාම ගණන් ෆෙයිල් වෙනවා. அடி வாங்கி படிக்கிறதுனால நாம ஒரு ஆளா தான் இருக்க முடியும். ගුටි කාලා තියෙන එකත් නැත්නම් ඒක අපි වෙනවා. அப்படியெல்லாம் அடி வாங்கி படிச்சோம். ඒක ගුටි කාලා ඉගෙන ගන්න. நாங்க எங்க தெரிஞ்சிருக்கோம்? අපි කොහෙද හැදිලා ඉන්නේ? அப்ப இப்ப அடிக்காம இருந்தா எப்படி தெரிஞ்சுக்கணும்? දැන් ගැව්වේ නැත්නම් කොහොමද අපි හැදෙන්නේ? ஆனா அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ඒවයි අපි ඉන්නේ. எல்லாரும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ඔක්කොම වෙනස් විදිහේ ජීවිතයක්. நாம் அப்படி வாழலாம். අපිට ඒක ජීවත් වෙන්න. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்க முடியும். ලෝකයේ වේශ්‍යාව විදාන්නේ. ரட்சிக்கப்பட்டாச்சா? ගැලවීම ලැබුණා. சபையிலே தேவனை ஆராதிக்கன்னு சொல்லி வந்துட்டோமா? සභාවේ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. வேதம் என்ன சொல்லுதோ அப்படிதான். වචනේ මොනවද කියන්නේ මේ විදිහට. நேர்த்தியான உடை இருக்க வேண்டும். හරියට අදින්න ඕනේ. அனாவசியமான அலங்கரிப்பு இருக்கக்கூடாது. ඕනේ නැති අලංකාර කියනවා. வேதம் என்ன சொல்லுது? ඒකයි වචනේ කියන්නේ. ஆண்கள் வந்து கட் வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? පිරිමි අය රැවුල කපනවා. எனக்கு இப்படி அழகா அப்படி வெட்டுவாங்க. ලයිට් කරනවා. இங்க இதுக்கு இப்படியே ஷேப் பண்ணுவாங்க. මෙතන පල්ලෙහාට ලයිට් කරනවා. ஆனா வேதம் சொல்லுது அப்படி கூட வெட்டக்கூடாது. නම් වචනේ කියන්නේ ඒවත් කපන්න. வளர்த்தா வளர விட்டுணும். වැවෙනවා වැවෙන්නේ. முஸ்லிம்ஸை பார்த்துருக்கீங்களா? මුස්ලිම් අය බලලා තියෙනවා. இங்க கொஞ்சம் இருக்கும், இங்க கொஞ்சம் இருக்கும், இங்க கொஞ்சம் இருக்கும். ஆனா அப்படிதான் இருக்கும். அவங்க ஷேப் பண்றது கிடையாது. ඒක ෂේප් කරන්නේ. அப்ப நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாலிபர்களானாலும் நாங்கள் வாழ்ந்துதான் ஆகுவேன். වචනේ මොනවද කියන්නේ තරුණ ළමයි වුණොත් ඒ විදිහටමයි අපි ජීවත් වෙන්නේ. அடுத்தது வளர்ந்த ஆண்கள் பெண்கள். ඊළඟට ලොකු වෙච්ච පිරිමි අය කියන්නේ நாங்க இப்ப வேலைக்கு போனோம் தானே. අපි දැන් වැඩට යනවා. இப்ப நம்ம எல்லாம் செய்ய முடியும் தானே. දැන් අපිට ඔක්කොම කරන්න පුළුවන්. நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். අපිට ඕන විදිහට ජීවත් වෙන්න. இன்னைக்கு பார்த்த அநேக பெண்கள் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட ரெஸ்டாரண்ட் போறது, தனியா சாப்பிடுறது, வாழ்றது எல்லாமே இருக்கு. அது ගොඩක් ගෑනු ළමයි යාළුවොත් එක්ක රෙස්ටෝරන්ට් යනවා. தப்பு கிடையாது. ඒක වැරදි. நீங்க போங்க சாப்பிடுங்க. යන්න ගිහලා ஆனால் නමුත්
அப்பேற்பட்டதான காரியங்களுக்கு கூட வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. එවැනි දේවල් කරන්න දෙවියන්ගේ වචන අපිට අනුමැතිය දීලා. யாரோட போக கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. කාන්තේ යනවා කාන්තේ යනවා නැති කියලා වචනේ කියනවා. நிறைய வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் வேலை தளத்திலே அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ගොඩක් වැඩවල කරන තරුණ ළමයි වෙන வினத்தாலும் ආගමත් එක්ක සම්බන්ධ කරනවා. அவர்களோடு எல்லாம் உறவு இருக்க வேண்டியது அவசியம். ඒගොල්ලොත් එක්ක සම්බන්ධ තියෙනවා. ஆனால் அந்த நாளிலே விசேஷித்து அவர்கள் செய்கிறதான ஆகாரத்தை நாங்கள் உண்கிறதுக்கு 1000 முறை யோசிக்கிறோம். නමුත් ඒගොල්ලෝ මේ විශේෂ දවස් හදනවා කෑම කන්න අපි அதை நாங்கள் சாப்பிடலன்னா அவங்க கோச்சிக்கிடுவாங்க. යාල කෑම නැත්නම් ඒගොල්ලෝ கோச்சிக்கிறது தப்பே கிடையாது. ඒවම කරපු දේ නෝලක් නැහැ. நான் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் வர வேண்டும். මම දෙවියන්ගේ සාක්ෂාත් ඇහිද වෙනස් ජීවත් වෙන්න ඕනේ. பொங்கலுக்கு பொங்க வைப்பாங்க. පොංගල් වලට තියනවා. ஏன் 12ஆம் தேதி வச்சா பொங்காதான்? ඒ 12 වෙනිදා තිබ්බත් ඒක 20ஆம் தேதி வச்சா பொங்காதான்? 20 වෙනිදා තිබ්බත් ඒක 14 15 வச்சா மட்டுமா பொங்கும்? ඒ 14යි 15යි තිබ්බත් විතරයි ඒක හදන්න පුළුවන්. நம்ம வீட்ல அரிசி எத்தனை நாள் தான் பொங்கிட்டு இருக்கு. අපි ගෙදර හැමදාම அது கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுகளை போட்டா அதுவும் பொங்கல் தான். ඒකට ඒව දැම්මොත් ඒකත් පොංගල් තමයි. எனவே அந்த விசேஷ நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். ඒ දවස්වල විශේෂ කරන්නේ දෙවියන්ගේ அப்ப විශේෂ மற்றவர்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் அவர்கள் தங்களுக்கு என்று தங்களுடைய தேவர்களுக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறார்கள். අනිත් අය මතරදී අනිත් දෙවිවරුන්ට විශේෂ කරන්නේ. அதிலே நாம இணைந்து கொள்ள முடியாது. ඒකේ අපිට සම්බන්ධ වෙන්න. அவங்க படைக்கல. ඒගොල්ලෝ පූජා அவங்க படைக்காம தான் தராங்க. ඒ පූජා කරන්නේ නැතුවයි உண்மை. ඇත්ත. ஆனால் அது யாருக்காக செய்றாங்க? නමුත් ඒ කාමෙන්ද කරන්නේ. குறிப்பிட்ட 14ஆம் தேதி யாருக்காக பண்றாங்க? 14 වෙනිදා කාටද ඒක කරන්නේ. தீபாவளிக்கு யாருக்காக கொழுக்கட்டை பிடிக்கிறாங்க? දීපාවලි දවසේ කාටද ඒක அப்படி இல்லைன்னு சொன்னா அந்நிய தேவர்களுடைய பேரை கூட வேதத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. අන්නේ දෙවිවරුන්ගේ වචන නමවත් කියන්න ඕනේ නැහැ. விநாயகர் சதுர்த்திக்கு யாருக்காக கொழுக்கட்டை பண்றாங்க? ඒ දවසේ කාමෙන්ද ඒ කෑම හදන්නේ. ஈஸ்டருக்கு யாருக்காக முட்டை பண்றாங்க? ඊස්ටර්ට කාමෙන්ද විතර හදන්නේ. ஆண்டவர் முட்டைக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? දෙවියන් වහන්සේලා විතරට මොනවද සම්බන්ධය? 25ஆம் தேதி டிசம்பர் மாசம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். 25 වෙනිදා දෙසැම්බර් යේසුස් වහන්සේගේ උපන්දිනයයි. யாருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம்? කාටද අඳුම් අරන් දෙන්නේ? பிறந்த நாள் யாருக்கும் அவருக்கு தானே வாங்கி கொடுக்கணும். උපන්දිනේ ඉක්කනටනේ අඳුම් අරන් දෙන්න. ஆனா யாரோ பேரை சொல்லி யாரோ போட்டுக்கிட்டு தெரியும். නමුත් කාගේ නම කියලා අපි අඳුම්. ஏசு கிறிஸ்துமஸ் வருது, இயேசுநாதர் பிறக்க போறான்னு வீட்டுக்கு போயிட்டு அடிப்போம். යේසුස් වහන්සේ ඉපදෙන්නේ නැහැ කියලා අපි ගෙදර පෙයින් කරනවා. அதாவது வேதம் அனுமதிக்காத காரியங்களை நம்ம செய்யணும். වචනේ ඉඩ දෙන්න නැති දේවල් අපි කරන්න ඕනේ. அடுத்து விசுவாசிகளுக்கும் இடையில எப்படி இருக்கு? ඇදහිලිවන්තයන් සමග කොහොමද ඉන්නේ? நீ பெரியார் நான் பெரியார், ඔයාලා කොයි මංගලකෝ? நீ அப்படி நான் அப்படி. ඔයා ඒව මං නෙමෙයි. அந்த 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 வேறுபாடுகள் அந்த பிரிவினைகள் சபைக்குள்ள இருக்கு. ඒ බෙදීම් සභාව තුළ තියෙනවා. அது இருக்க முடியாது. ඒක තියෙනවද? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். දේවාසී කියන බැටළුවාටයි හරකඩේ වෙනසක් තියෙනවා කියලා. பேட்டல் வாட்டை. அப்ப ஏன் அதை சொல்லுகிறார்? தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டம் உண்டு. ඇයි මේ කියන්නේ දේවාසී නමස්කාර කරන දෙයක් ඉන්නවා. அவர்களுக்குள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඒගොල්ලෝ තුල වෙනසක් කරනවා அப்ப කියලා. எப்படியாய் நாம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. මේ වගේ හැම දෙයකම දේවාසීගේ වචනේ. அதனாலதான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ඒකේ වචනේ මෙහෙය කරන්න ඕනේ කියලා කියනවා. இல்லனா அவ்வளவு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. නැත්නම් ඉතින් වැඩිගත්කම දෙන්න අවශ්‍ය නැහැ. பூமி உருண்டைன்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க? පොළොව බෝලයක් කියලා කවදද හොයාගත්තේ? யாரு கண்டுபிடிச்சது? කවුද හොයාගත්තේ? யாரு கண்டுபிடிச்சது? කවුද හොයාගත්තේ? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. කන්නයින්නවා කියන්නේ. பூமி உருண்டை அப்படின்னு யாரு கண்டுபிடிச்சது? මේ පොළොව බෝලයක් කියලා කවුද හොයාගත්තේ? யாரு? லமி. யாரு கண்டுபிடிச்சது? யாரு கண்டுபிடிச்சது? யாருங்க? மெக்லன். முதல் கண்டுபிடிச்சது யாரு? மெக்லன். පළවෙනිම හොයාගත්තේ මැක්ලෙන්. ஆனா பூமி உருண்டைன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வேதத்தை எழுதி வச்சிருக்காரு. නමුත් පොළොව බෝලයක් කියලා දේවාසී. இத பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்க சுத்தி பார்த்து பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் මේ ஏற்பட்டது. කියනවා තිබ්බනම් ඒකම ඒ ඉච්ඡර හොයන්න අවශ්‍ය. அவர் எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாரு? ඒක කීවෙනි අවුරුද්දේ හොයාගත්තද?
அவர் கண்டுபிடிக்கும் நாட்கள் இருந்துன்னா தெரியும். ஆனா வேதத்திலே ஆண்டவர் பூமி உருண்டை மீது ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப இப்பேற்பட்டதான சத்தியங்களை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிளேன் உருவாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யுத்த கப்பல்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். எழுதப்பட்ட எத்தனை வருஷம்? ஆனா யுத்தம் எப்ப நடக்கிறது? இனிமேல் நடக்க போகிறதான யுத்தத்திலே ஜனங்கள் போய் ஒளிந்து கொள்வார்கள். அவர் ஒளிந்து கொள்கிறதான இடம் எப்படி இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. இது எழுதப்பட்ட எத்தனை வருஷம்? இன்னைக்கு நியூசிலாந்து இன்னும் அநேக மேற்கத்திய நாடுகளிலே அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பெரியவரா இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க? ஆண்டவருக்கு மறைவானதும் ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு தெரியாததும். ஆனால் என்று நமது வேதத்தை நாங்கள் வாசித்து அதை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அன்று எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராய். ஆனா நாம என்ன சொன்ன எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா கேட்டா ஒண்ணுமே தெரியும். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இது மட்டும் தான் அவருக்கு. பலிகை பெருகி பூமியை நிரப்புவார். கோவி வரதனவி என்னது பலிகை பெருகி நாங்க இப்படித்தான் நின்றுட்டு இருக்கோம். முன்ன இது இருக்கும் போது எனக்கு ஒரு 4 பேர் நிக்கலாம், இப்ப எனக்கு ஒரு ஆளுக்கு தான் நிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய இருக்கிறோம். இப்ப நான் நேரம் நின்றா என் கால் வழங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நாங்க பலிகை பெருகி நாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நின்று பார்க்க உங்களுக்கு விரல் வழங்க வளர மாட்டேங்குது. ஏன்னு சொன்ன மத்திய பிரதேசம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்படிதான் நம்ம பெருக்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வேத அறிவினால் நாங்கள் பெறுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் 34வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்குமே அடிமை இல்லை. நாங்கள் எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதை நாங்கள் செய்கிறோமோ அதற்கு நாங்கள் அடிமைகளாகிறோம். சில சாப்பாட்டுக்கு அடிமையாக எதையும் பார்க்க முடியாது. யார் வச்சாங்கன்னு தெரியாது, அது எவ்வளவு நாள் இருக்கணும் தெரியாது. கண்ட தூக்கி வாயில போட்டுறது. சில எலி மேய்ஞ்சதோ தெரியாது. எலி மேய்ஞ்சனால எடுத்து வச்சிருப்பாங்க, இது வீசணும் அப்படின்னு அந்த வேகத்தை தூக்கி போட்டு அப்படியே போயிட வேண்டியது. வீட்டுல இங்க எலி மேய்ஞ்சதை வச்சனே காணலையே காணலேன்னா அப்பதான் அவருக்கு தெரியும் எலி மேய்ஞ்சது நல்லா சாப்பிட்டணும். சிலர் சாப்பாட்டுகள், சிலர் வந்து தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள், சிலர் தூங்குறதுக்கு கடிமை, சிலர் வேலை கடிமை. அதாவது அவ்வளவு நாள் நல்ல நாள் செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்க பண்ணி வேலை, எங்க பண்ணி வேலை, நியூ வேலை, பெருநாளுக்கு வேலை, டெய்லி வேலை. ஆனா சம்பாதிச்சு எதுவுமே மிச்சம் கிடையாது. வேலை செய்யுங்க. ஏதாவது நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? சேர்த்தா அப்படின்னா வேலை செய்ய மட்டும்தான் தெரியும் அவங்க சேர்த்து வைக்கிறது. சிலர் வந்து எப்படி எச்சிக்கையில ஈ ஓட்ட மாட்டேன் ஏன் சொன்னா அதுல இருக்க சோறு பறந்து போயிருக்கும். அப்படியே இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு மிச்சம் எதுவுமே கிடையாது.
வேறு நீதிமொழிகள் எடுத்து பாருங்க, அவர்களை குறித்து என்ன சொல்லுது. அப்ப நாம் என்ன செய்யணும், நாம் எதை நாங்கள் செய்கிறோம் அதற்கு நாங்கள் அடிமைகள். நாங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவத்துக்கு நாங்கள் அடிமைகள். அப்ப யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் நாங்கள் செய்கிற கிரியைகளுக்கு நாங்கள் அடிமைகள். அந்த கிரியை கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் நாங்கள் பரலோகத்துக்கு ஏதுவானதான காரியங்களை செய்கிறவர்களாக. அதே கிரியை கர்த்தருக்கு பிரியமற்றதா இருந்தால் நாங்கள் நரகத்துக்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 35வது வசனம் சொல்லுகிறது, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அடிமையானவன் அதாவது பாவத்துக்கு அடிமையோ வேற ஏதாவது ஒரு சுபாவத்துக்கு அடிமையோ அவன் டெய்லி அப்படியே இருக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாம் முடியும். ஆனால் குமாரனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எங்கும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பான், அங்கும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பான். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்காட்டா, நம்மை விடுதலை ஆக்குறது வேற பூமியில் எதுவுமே கிடையாது. வியாதி வரத்தின் கூட அப்படிதான். சரி, நான் உள்ள பெஸ்ட் டாக்டர் அவ்வளவு பேரையும் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டாக்டர்ஸை கடைசி என்ன சொல்லுவாங்க, உங்க சாமியை வேண்டி. ஏன்னா அந்த டாக்டருக்கே தெரியாது நம்ம சாமி யாருக்கு. ஏன்னா அத்தனை சாமிகளை வச்சிருக்கோம். பஸ் எல்லாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா, சாமிமார் அவ்வளவு பேர் இருப்பாங்க. இந்த சாமியை விட்டுச்சுன்னா இந்த சாமி, இந்த சாமியை விட்டுச்சுன்னா இந்த சாமி. கடைசியில் எல்லா சாமி இருக்கும் போது ஆசாமி கொண்டு விட்டுருவார் எங்கேயாவது பள்ளத்துல. காப்பாத்துக்கு ஒரு சாமி கிடையாது. டிரைவர் மட்டும் அப்படியாவது கதை தொடர்ந்து பாஞ்சு போயிடும். ஆனா உள்ள உள்ளவங்களுக்கு கவனம். ஆனால் அவை காக்குற தேவன் நமக்கு. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உணர்ந்து அந்த தேவனை தான் நாங்கள் குமாரனாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்றென்றைக்கும் அவருடைய வீட்டில். 36வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம யார் விடுதலை ஆக்கி இருக்கிறது? யார்? நம்மை குமாரன் விடுதலை ஆக்கி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான அவர் எனக்காய் உங்களுக்காய் இந்த பூமியிலே வந்து தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்மை வாங்கி நம்மை விடுதலை ஆக்கிறார். இப்ப வாழ்கிற நாம கிடையாது, நான் அவருக்காக அவரிலே வாழ்கிறேன், அவரோடு வாழ்கிறேன். நம்ம தனிப்பட்ட விதத்தில் வாழலாம், ஆனால் என் வாழ்க்கையை நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறேன். யோவான் 14:6 நாங்கள் வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னார், நாங்கள் பரலோகத்துக்கு போவோம். நான் சொல்றேன், நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையிலே அதாவது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் நம்மை காட்டிலும் நல்லா தான் வாழலாம். ஆமா இல்லையா? வெள்ளிக்கிழமை எழுப்பி குளிச்சு ஒழுங்கி கோயிலுக்கு போவோம். டெய்லி காலையில இறங்கி மணி ஆட்டி பூசை என்னது சாமி கும்பிடுவோம். பௌத்தர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் போய தினத்தன்னைக்கு வெள்ள உடுத்தி செருப்பு போடாம இங்க பஞ்சலைக்கு போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து இருந்து படம் படிச்சுட்டு வராங்க.
බෞද්ධ අය උදේම නැගිටලා පොයේ දිනේ සරත්වනට පණිවිඩ ස්ථානයේ රැවෙනවා. சிவராத்திரி அப்படி வந்துச்சு சொன்னா நம்ம இந்துக்கள் வந்து ராத்திரி முழுக்க தூக்க முடிக்கலாம். சிவராத்திரி இந்து අය රැ පුරාම නිදාගන්නේ නැහැ. நம்ம අපි කොහොමද ராவு ஜெபமா உபவாச ஜெபமா විරාමාවේ ආඥාව ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா ඉරිදා නමස්කාරය சுவிசேஷ ஊழியமா ඒ රැස්වීමක් எதுவுமே நான் போறது කිසි දෙයකට අපි යන්නේ නැහැ. ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். නමුත් දේවාංශය අපිට විනාශ දීලා තියෙනවා. அந்த நம்மை விடுதலையாக்கின ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? අපි විනාශ කරපු දේවාංශය யோவான் 3:21 நாம வாசிக்கிறோம். யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ වචනය විදියට කරන අය தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு එයාගේ ක්‍රියා දේවාංශය තුල කරන එක එළිදරව් ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அதாவது சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ වචනය විදියට කරන අය தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு තමාගේ ක්‍රියා දේවාංශය තුල කරන්නේ කියලා එළිදරව් ஒளியினிடத்தில் வருகிறான். එළියට එනවා. ஆண்டவர் தான் நமக்கு ஒளி. දේවාංශය තමයි අපි அப்ப நம்முடைய கிரியைகள் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். දේවාංශය තමයි අපේ ක්‍රියා එළිදරව් කරනවා. வெளிப்படுத்தா එළිදරව් කරනවා. சில பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுவது உண்டு. සමහර ළමයි දෙමාපියන්ට කියන්නේ சில கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் கணவனுக்கு மனைவிக்கு மாறி மாறி சொல்லிக் கொள்வது உண்டு. සමහර බිරිඳයි සමය වෙනස් වෙලා කියනවා. என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? ஏன் எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரியே கத்திட்டு இருக்க? ඇයි හැම වෙලේම යකෙක් වගේ කෑ ගන්නන්නේ? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ඔබ වචනේ මොනවද කියන්නේ? இந்த பேய் பிள்ளைகளோட என்ன இருக்க முடியாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. මේ අක්කෝ ළමයි එක්ක මට ඉන්න බෑ කියලා අම්මලා කියනවා. பேய் பிள்ளையை பெற்றது என்னது? අක්කෝ ළමයි හැදුවේ කවුද? புள்ள பையனா அம்மா பையன் யாரு? ළමයා යක්කුලා அது அம்மா பையன். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். මේව තමයි අපි ජීවත් වෙන්නේ. சிலர் குரம்போட வாழ்வாங்க, බොහෝ අය වඳුරුත් එක්ක சிலர் நாய் பூனையோட வாழ்வாங்க. බොහෝ අය බල කුසොත් එක්ක ජීවත් ஏன் எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே கத்திட்டு இருக்கீங்க? ඇයි හැම වෙලේම බල්ලෙක් වගේ කෑ ගන්නන්නේ? அப்ப நாம யாரோட வாழ்ந்துட்டு இருக்கோம்? ඒනම් අපි ரெண்டு கால் நாயோட வாழ்ந்துட்டு இருக்கோம். අකුල් දෙකේ බලත් එක්ක අපි ජීවත් වෙනවා. ஆனால் வேதம் சொல்லுது நம்முடைய கிரியைகள் ஒளியை பிரகாசிக்க பண்ணணும். වචනේ කියන අපි කරන වැඩ එළියක් එළිදරව් කරනවා. இயேசு கிறிஸ்து தான் ஒளி. දේවාංශය තමයි அந்த ஒளியை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். ඒ එළිය අපි එළිදරව් කරනවා. யோவான் 17:17 நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் 17:17 අපි உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். එයාගේ වචනේ වලින් සුද්ධ කරනවා. உம்முடைய வசனமே சத்தியம். එයාගේ වචනේ තමයි සුද්ධ. நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்னது? අපි සුද්ධ කරන්නේ මොනවද? என்னது? அவருடைய வசனம். එයාගේ වචනේ. வேற எதுவுமே நம்ம பரிசுத்தம். වෙන කිසි දෙයක් නෙමෙයි. அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்வோமானால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். එයාගේ වචනය අනුව ජීවත් වෙනවා අපි සුද්ධ වෙනවා. இல்லைன்னா නැත්නම් ஏன்னா நமக்கு பரிசுத்தமாக ஒரே ஒரு வழி இந்த வசனம். අපි සුද්ධ වෙන්න එකම තමයි මේ වචනේ. இதுல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய்தீங்கன்னா போதும். මේ වචනේ මොනවද කියලා කියන්නේ විදියට කරොත් නැති. இந்த வசனத்தின்படி நான் வாழ்றோம். මේ වචනය අනුව අපි ජීවත් වෙනවා. ரெண்டே நாள் தான் இருக்கு புது வருஷம். තව දවස් දෙකක් කියනවා වගේ. 2025 ஆகிலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சிலர் நினைச்சிட்டு இருக்கோம். 2025 ආයේ ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා සමහර අය இத்தனை வருஷம் இப்படியே வாழ்ந்தாச்சு. මේ අවුරුදු ගානක් මේ எத்தனை வருஷம் இப்படி வாழ போறோம்? අවුරුදු 30ක් අපි මේ ජීවත් වෙනවා. ஆண்டவர் சொல்லுங்க, මේ වාසිකේ என்று உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். අද ඔයාලා සුද්ධ කරනවා. நாளை உங்க மத்தியில் நடந்து பேசுகிறேன். ඒ දිනේ ඔයාලා තුල ආස්කම් කරනවා. நாளைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ඒ දිනේ දිව්‍ය වාසය අපි ආශිර්වාද කරනවා. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், කරන්න යුතු දේ ඒකයි. நான் வசனத்தின்படி வாழலாம். ආ වාසිකේ විදිහේ ජීවත් වෙනවා. அந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். ඒ වචනේ තමයි අපි සුද්ධ කරන්නේ. வசனத்தின்படி நம்முடைய சுபாவம் எல்லாம் அந்த வசனத்தின்படி இருக்கிறதா? අපේ ජීවිතයේ මේ වචනේ ස්වභාව. இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பவும் சந்தோஷமா இருங்க. දේවාසිකේ හැමදාම සතුටින් ඉන්නවා. இந்த ஆளோட எங்க சந்தோஷமா இருக்குது? ඒ වගේ සතුටින් ඉන්නවා. இந்த மனுஷியோட எங்க சந்தோஷமா இருக்குது? එයාත් එක්ක කොහොමද සතුටින් ඉන්නේ?
எங்க அம்மா வீட்டுல தான் நான் சந்தோஷமா මගේ இருந்தேன். අම්මගේ ගෙදර ඉඳලා මම සතුටින් இந்த ඉන්නවා. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா මේ இருந்தேன்? ළමයි වගේ කොහොමද සතුටින් இருக்கணும். ඉන්න ඕනේ. யூதாசை வச்சுக்கிட்டே ஆண்டவர் சந்தோஷமா இருக்கணும். යුදාස කියාගෙන දෙවියන් වහන්සේ සතුටින් காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சே පාවල දෙයි කියලා දැනගෙන ஆசையும் கொடுத்து සල්ලිත් දීලා ஏடிஎம் கார்டையும் கொடுத்து කාඩ් එකක් දීලා அதுக்கு பின் நம்பரையும் கொடுத்து ඒකට නම්බර් நீ එකක් வேண்டினாலும் போடு வேண்டினாலும் எடுத்துக்கன்னு சொல்லி ඕනේ වෙලාවෙ ගන්න கூடயே வச்சிருந்து ළමයි කියා கடைசியில ராபோச்சனம் கொடுக்கும் பொழுது கூட අන්තිමට රාත්‍රිය அவன் காட்டி கொடுப்பானே தெரிஞ்சு පාවල දෙයි කියලා දැනගෙන கொடுத்துட்டு சொல்ற செய்யறது சீக்கிரமாயிடுச்சு. දීලා කියලා කරන දේ ඉක්මනට කරන්න முடியுமா? පුළුවන්. முடியுமா முடியாது? පුළුවන් නේද? ஆண்டவர் முடியுமா? යේසුස් වහන්සේ පුළුවන් අපිට தெரிஞ்சுதானே 3 வருஷம் வச்சிருந்தாரு. දැනගෙනනේ අවුරුදු 3 මාසක් තියාගන්න. இவனாலதான் நான் சாக போறேன்னு தெரிஞ்சே வச்சிருக்கிறேன். எப்படி යා නිසා වැරණියන්නේ කියලා දැනගෙන තියාගන්න ඕනේ. கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த குடும்பம் என்னை உருவாக்குறதுக்காக கற்றுக்கிறார். දේව වහන්සේ මට පවුල දීගෙන පවුල මම හදන්න කියලා දේව වහන්සේ දීලා තියෙනවා. சில நேரங்கள் நானும் டென்ஷன் ஆகிடுவேன். සමහර වෙලාවට මම කලබල වෙනවා. அதுக்கு பிறகு தான் புரியுது உருவாக்குறதுக்காக. ඊට පස්සේ තමයි මම තේරුම් ගන්න මේවා சில நேரம் என்னாலே டென்ஷன் ஆகுவாங்க. සමහර වෙලාවට මම නිසා பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. என்ன சொல்ல மாட்டேன், நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ළමයි කියලා අම්මට அப்ப என்ன டென்ஷனாகவே இருக்கு. ඇයි තාත්තා මේක உருவாக்க நான் இல்லாத ஒரு காலத்திலே මම නැති කාලේ கர்த்தருடைய வருகை தாமதிக்குமா? දේව වහන්සේ කියනවා පාස් කරනවා. உங்களை போல இன்னும் ஒரு கூட்டத்தை வைத்து மேய்க்க வேண்டுமா? ඔයාලා වගේ තවත් එකක් තියාගෙන இந்த டென்ஷனோட இருந்தா தான் இந்த டென்ஷனை தாங்க முடியும். මේ ටෙන්ෂන් එකේ ඉන්නවා ඒක දාන්න පුළුවන්. என்ன முடியாது. නැත්තම් බෑ. இந்த டென்ஷனோட இருந்துட்டு இந்த டென்ஷனோட இருந்துட்டு මේ විදිහේ කියන මේකත් එක්කම ඉන්න පුළුවන්. இது என்ன, இது 10,000 வோல்ட். ඒක මේ 10,000 watt. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு? අපේ ජීවිතේ කොහොමද? அடுத்து நம்முடைய உடை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? අපේ ජීවිතේ අපේ අඳුම අපි කීකල් කරන කොහොමද? நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? අපි කීකල් කරන කොහොමද? நம்ம ஒரு சகோதரி இருக்கிறாங்க. අපේ සහෝදරිය ඉන්නවා. அந்த சகோதரி சொல்லிட்டு போனாங்க, நான் போயிட்டு கால் பண்றேன். මේ සහෝදරිය කිව්වා ගිහිල්ලා போய் ரீச் ஆயிட்டு கால் பண்றேன். நான் ගිහිල්ලා කෝල් කරන්න කිව්වා. இன்னும் ரீச் ஆகல போல. තාම ගියේ නෑ. இன்னும் காலே வரல. තාම කෝල් එකක් ආවේ නෑ. சரி, அப்ப அதாவது இப்ப போன மாசத்துக்கு இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு 17ஆம் தேதிக்கு முன்னாடி சொன்னா போன் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். අර දවසේ 14 කලින් නම් කෝල් කරලා போனாங்களே ரீச் ஆயிட்டாங்களோ தெரியல அப்படி. ගියානේ ගිහිල්ලා එකතුනවා. ஏன்னா இப்ப அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ඒක දැන් ඒක පොඩ්ඩක් අඩු වෙනවා. ஏன்னு சொன்னா காவலாளர் கூடவே இருக்கு. ඒක බලාගෙන එක්කලා එකම ඉන්නවා. அதனால பிரச்சனை இல்லை. ඒ නිසා ප්‍රශ්නයක් නෑ. இப்ப நம்ம சிலர் நம்ம விசுவாசம் பண்றோம். සමහර අපේ முன்ன සමහර எங்கேயாவது போறோம்னா நாங்க பாஸ்டர் போறோம், போயிட்டு இன்னைக்கு தான் வரோம்னு சொல்லுவோம். இப்ப எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ඉස්සර සභාවේ අය කොහේ යනවද කියලා යනවා. දැන් நம்ம இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ඉන්න එකක් දන්නේ නැහැ. வந்தா தான் ஒரு சந்தோஷம் இருக்கிறாங்க. ආවොත් තමයි දැන්නේ ඕනනවා. அதாவது சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. කියලා යන්න අවශ්‍ය නැහැ. சொல்லிட்டு போனா நீங்க போயிட்டு பத்திரமா வந்து சேர வரையும் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும். කියලා කියනවා ඔයාලා ගිහිල්ලා එනකන් අපි යාත්‍රා කරනවා. அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னா வீட்டுல தானே இருக்காங்க, பரவாயில்ல, பத்திரமா இருக்கும் නැත්නම් ගෙදරනේ ඉන්නේ අනිත් ප්‍රවේශම් அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான். அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? ඊළඟට අපේ ආත්මීය ජීවිතය කොහොමද? எப்படி இருக்கு? ஜெபம் பண்ணணும். යාත්‍රා කරනවා. அதாவது ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் நாங்கள் தசமமாக கொடுக்கிறோம். දේවාසී කියන හැම දෙයකින්ම අපි පාඩු நீங்க දෙනවා. காணிக்கை தசமம் பார்த்தெல்லாம் உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். පාඩු 10 කොටසින් ඔයගොල්ලෝ ආවකේතර දේවාසී ආශිර්වාද කරනවා. உங்களோட ஆவிக்குரிய உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? ඔයගේ ආත්මික ජීවිතය කොහොමද? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். එක දවසේ පැය 24ක් දෙනවා. அந்த 24 மணி நேரத்துக்கு நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், தசமமாக கொடுக்கிறோம். මේ පැය 24න් අපි දේවාසීට 10 කොටස් දෙනවා. දේවාසී கர்த்தர் நம்ம ஜீவனோடு இருக்கிறார். දේවාසී අපි ජීවිත සම්පූර්ණ කියනවා. அதற்காக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ඒ වෙනුවෙන් අපි දේවාසී வேத வாசனம் ஜெபம் பண்ணுங்க. වචනේ කියවනවා. தேவ சமூகத்தில் அமர்ந்து දේවාසී අනුමුගේ වාඩි වෙලා நம்முடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்கு?
අපේ එළිය ජීවිතේ කොහොමද? எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? අපි කොහොමද ජීවත් වෙන්නේ? என்னோட வேதம் சொல்ற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. දේවාසී කියනවා මේ ලෝකයේ කියන රූපේ அவனுடைய வேதம் சொல்லுது දේවාසීගේ நாங்க எப்படி வாழ்ந்துட்டு අපි කොහොමද ජීවත් වෙන්නේ? உலகத்துக்கு ஒத்த வேஷமா அல்லது தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை? මේ පොළොවත් එක්ක ජීවත් වෙන නැත්නම් දිව්‍ය වහන්සේගේ කැමති ජීවිතය. ஏன் நமக்கு ஒரு ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்கு? අපි සේවකයේ ජීවිතය කොහොමද? காலையில இருந்து ஊழியம் அழைச்சிட்டு இருக்கிறோம். උදේ ඉඳලා සේවය කියන අරගෙන යනවා. ஒருவன் வேலை செய்கிறவனாய் இருந்தால் එක්කෙනෙක් වැඩ කරනවා. हमने जीवन पकड़े 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. පැය 8ක් වැඩ කරනවා. நீங்க 10 மணி நேரம் 8 மணி நேரம். இப்போ நாங்க என்ன செய்யறோம்? අපි මොනවද කරන්නේ? இன்னும் ஒண்ணுமே செய்யறது இல்லையே. நான் முழுக்க කරන්නේ ஆண்டவருக்கு வேலை செய்யும். இது ஆண்டவருடைய வேலை, இது ஊழியம். இது வேலை. මේ දිව්‍ය වහන්සේගේ සේවය. ஊழியக்காரர் 8 மணி நேரம் குறைந்தபட்சம் தேவ சமூகத்தில் இருக்கணும். සේවකේ වැඩිම ගානේ පැය 8 දේව වහන්සේ இருக்குமா? இந்த ஊழியக்காரங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா காலையிலேயே பிள்ளைய கொண்டு ஸ்கூல் விடுவாங்க. அது சேவைக்கு முன்னாள் කරන්නේ දේව அப்புறம் வந்து பிள்ளைய கூட்டிட்டு வந்து மத்தியானம் போவாங்க. ඒ ළමයා එක්කන් ඉන්න அதுக்கு இடப்பட்ட நேரங்கள்ல ஷாப்பிங் அது இது மற்ற காரியங்கள். ඒ අතරේ කඩේ යනවා. அதுக்கு பிறகு கான்ஃபரன்ஸ். ඊළඟට அதுக்கு பிறகு பாஸ்டர்ஸ் மீட்டிங். ඊළඟට පාස්ටර් அப்படியே சுத்திட்டு வர வேண்டியதான். මේම වගේ කරගෙන அந்த ஊழியக்காரன் யாருமே கேள்வி கேட்கறதுல தான் நீங்க ஜோம் பண்ணியா? ඒ සේවකයා කවුරු කාරණේ நீங்க வேதம் வாசிச்சியா? அது பாய்வினே நீ எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்துல இருந்த? கொஞ்ச வேளை தேவவாசியா யாராவது கேட்டுப்போம் ஊழியக்காரன் போயிட்டு தேவகாரவாய் சேவைக்கு நானோ அதான் அவன் பாட்டுக்குள்ளேயே சுத்த வேண்டியதுதான். ඒ සේවකයෝ ஒரு විදිහට කරන්නේ கர்த்தருக்கு கணக்கு கொடுங்க. ඒ මාංශේ වාගේ කියනවා. ஏன்னா 8 மணி நேரம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செஞ்சா தான் சம்பளம். පැය 8ක් ඔෆිස් එකේ ඉඳලා තමයි ඒගොල්ලන්ට පාඩිය. அப்ப என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நானும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறேன். මාව දේවවාසී ආශිර්වාද කරනවා මම කරනවා. நீ எந்த ஊழியக்காரன்? அது போல சேவைக்கு வேண்டும். அப்படி செய்யலன்னு சொன்னா நானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முடியும். இவங்கரே தமோ தேவவாசி வாசன ஜீவன் வேண்டும். வெளிப்படையா தெரியும். அப்ப எல்லாருக்கும் வேதம் உண்டுதான். நம்மோட தேவவாசி வாசி கேட்கிற நீங்களா இருக்கட்டும், பேசுகிற நானா இருக்கட்டும், ஆனா ஒயால இந்த குலங்கடா நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்தது ஒரே ஒரு வேதம். අපි හැමෝටම දුන්නේ දේවාසියකම පාඩුව. இந்த வேதம் தான் உலகத்தை ஆண்டு நடத்துகிறது. මේ වචනේ තමයි මේ පොළව ரோமர் 25 நாம் வாசிக்கிறோம். ரோமருடைய අපි தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆமென். இந்த சேனல் என்ன பண்றாங்க? அது ஜனதாவுக்கு சிருஷ்டிகளை விட்டாங்க, மேம்காரே வாட்டாரு சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தேவவாசிக்கு நவீன நமஸ்காரம் புரியுதா? சிருஷ்டி இது யாரு? மேம்காரே காவல் நம்ம ஆண்டவராகிய தேவன். தேவவாசி சிருஷ்டிப்பு எது? நவீன மனாது சூரியன், வேகிரவ பொங்கல் வைக்கிறோம், பொங்கல் சந்திரன். பிறை கண்டு நாங்கள் என்னது உபாசத்தை ஆரம்பிக்கிறோம், உபாசத்தை முடிக்கிறோம். நம்ம கிடையாது நிலா வந்தா நாங்க என்னது பன்சல்ல போய் உட்காந்துருக்கிறோம். அந்த ஆவத்தாவி பன்சல் பெரேரா போறோம். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு இருட்டு, அது காலவரை கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? சிருஷ்டிகளை சிருஷ்டியை மையப்படுத்தி நாங்கள் காரியங்களை செய்வோம். அதாவது ஏன் இதெல்லாம் இவர்களுக்கு வேத அறிவு இல்லை. வேத அறிவு இருக்கிற நாமும் அப்படித்தான் பண்ணிட்டு. ஈஸ்டருக்கு எல்லாரும் முட்டைக்கு ஈஸ்டருக்கு என்ன சொன்னோம்? கிறிஸ்துமஸுக்கு நத்தல் பாப்பாவுக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்துமஸுக்கு மரத்துக்கு என்ன சம்பந்தம்? மரத்துல என்ன கட்டி கட்டி எல்லாம் தொங்க போடுறீங்க, மரத்தை சுத்தி லைட் போடுறீங்களா, அதுக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே தெரியாம பண்ணிட்டு. அதாவது கிறிஸ்தவ வீடுன்னு சொல்லி காட்டுறதுக்கு நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் காட்டுறதுக்கு வெளியில ஒரு வளையம் போட்டுறோம் கதவுல. அது பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஒரு பச்சையில இந்த ரிப்பன் கட்டி போடுவாங்க. அதே மாதிரி வளையம் வேற எங்க பாத்துருக்கீங்க? செத்த வீடு. அப்ப நம்ம வீட்டு
கதவுல அப்படி ஒரு ரவுண்ட போட்டு என்ன சொல்றேன், எங்க வீட்டுல ஒரு இறவு விழுந்திருக்கு, வந்து பார்த்துட்டு போங்க. ඒව දාලා තුනක් කියන අපි ගෙදර මලගෙඩ இல்லைன்னா பகலைக்கு வந்து சாப்பிட்டு போங்க, தானம் போடுறோம். කාලයන්ට දාන දෙනවා. செய்யற சரியா? කරන එක හරියට. அதனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது கிடையாது, ඒ නිසා අපි ක්‍රිස්මස් ஈஸ்டர் கொண்டாடுறோம். ඊස්ටර් සමාරම්භ. ஈஸ்டர் என்ற பெயரே தப்பு. ඊස්ටර් කියන නම වැරදි. எஸ்தார், එස්තර. இதுதான் மறுபடியும் ஈஸ்டராய் வந்திருக்கு. මේ තමයි වෙනස් වෙලා ඊස්ටර් වල. அது ஒரு அந்நிய தேவதையின் பேர். අන්නේ අන්නේ දෙවියන් කෙනෙක් சொல்லலாமா? කියන්න පුළුවන්. அவர் விபச்சார ஸ்திரீ. ඒ වේශනක් කරන්නේ. அப்ப அவளை கொடுத்துட்டு ஆளை போய் கட்டி பிடிச்சி ஹாப்பி ஈஸ்டர்னா ඒ කෙනෙක් බලාගෙන හැපි ඊස්ටර් කියනවා. சரியா? ඒක හරියද? அம்மா புள்ளைய கட்டி பிடிச்சி ஹாப்பி ஈஸ்டர், අම්මා දරුවා வா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். හැපි ඊස්ටර් කියනවා. அர்த்தம் இல்ல. ඒ අර්ථයක් නැහැ. கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் ක්‍රිස්මස් කියනවා. அது லத்தீன் பாஷையில இருந்து வந்தது. ඒ ලතින් භාෂාවෙන් ආවේ. கிரைஸ்ட் மாஸ். இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் பூசைக்கு போகும்போது எப்படி என்ன சொல்லிட்டு போவாங்க? மாசுக்கு போயிட்டு வா, කතෝලිකය සභාවට திருப்பலிக்கு போயிட்டு வா. அப்ப கிறிஸ்துவின் மரணம், යේසුස් වහන්සේ கிறிஸ்துவின் மரணத்துக்கு கிறிஸ்துவின் பிறப்புக்கு என்ன சம்பந்தம்? යේසුස් වහන්සේ මරණයට ඉපදීම මොනවාද ஹாப்பி கிறிஸ்மஸ் අපි ක්‍රිස්මස්. கேக் கூட கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு நாங்க என்ன ரிச் கேக், එදා රිච් කේක් කියනවා. ரிச் கேக் குடிச்சிட்டு ஒயின் குடிக்கிறேன். රිච් කේක් දීලා වයින් බොනවා. அதே தான் இன்னைக்கு செத்த வீட்டுல பண்ணிட்டு இருக்கேன். ඒ තමයි අද මලගෙදරක් போனோம் அவங்க கடைக்கு இங்க குடிச்சிட்டு கார்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. දිනේ ස්ථානයේ නම් මේ මෙතන அவங்க காசுக்கு என்ன சம்பந்தம்? ඒකේ මොනවද සම්බන්ධය? ஒரு சம்பந்தம் கிடையாது. කිසි සම්බන්ධයක් නැහැ. ஆனால் இப்பேற்பட்டதான காரியங்கள் செய்கிறது நிமித்தமாய் නමුත් මේ වගේ දේවල් කරන නිසා நாங்கள் அதாவது வேத சத்தியத்தை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். මේ වාසිය වචන වෙනස් කරනවා. திருமணங்களும் அப்படிதான். ආය විවාහයක් තියෙනවා. ஆண்டவர் சொல்ற அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது. ඒ වාසිය අනිය ජනතාවත් එක්ක බැඳෙන්නේ. நாங்க என்ன சொல்றோம், நாங்க கல்யாணம் கட்டி ஒரு ரிச்சுக்குள்ள நடக்கும். අපි මොනවද කියන්නේ බැඳලා ගැලවෙන්න நானே ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம். මම ගැලවීම ලැබිච්ච அப்ப நான் இன்னொரு ஆளை ரிச்சுக்குள்ள நடத்த போறேன்னா எப்ப கல்யாணம் கட்டி මම තාවකෙනෙක්ට ගැලවෙන්න முடியுமா? කසාද බැඳලා. வாய்ப்பே கிடையாது. එහෙම බැඳලා. உன்னுடைய ரட்சிப்பு இழந்து போய் ගැලවීමක් නැති වෙනවා. ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு கர்த்தர் மட்டும். ගැලවීම දෙන්න පුළුවන් එකම කෙනා දෙවියන් වහන්සේ. என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கு. திருமண வாழ்க்கை. විවාහ ජීවිතය அடுத்தது பணம். ඊළඟට විවාහ. பணத்தை நாங்கள் சரியாய் கையாள வேண்டும். මුදල් අපි හරියට බලන්න. நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தசம பாவம் கொடுக்கணும். අපි දැන් අපිට ලැබෙන හැම එකකින්ම தசம பாவம் கொடுக்கிறது நம்ம கடமை கிடையாது. දසෙන් කොටස් දෙන්නේ அது கர்த்தருடைய கட்டளையும் கிடையாது. ඒ වහන්සේගේ නීතිය. அது ஆண்டவர் கொடுத்ததை நாங்கள் அவர் ரிட்டர்ன் பண்றோம். ඒ දෙවියන් වහන්සේ දීපු එක අපි නවත ආයෙ යන්න දෙනවා ඉච්චා. ஏன் கொடுக்கிறோம்? கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ඇයි දෙන්නේ දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරනවා. அதாவது உச்சத்திலே நாங்கள் உண்மையா இருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். පොඩි දෙයකින් අපි අවශ්‍ය වෙනවා දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. படிப்பு, வேலை எதுவும் முடியும். ඉගෙනීම වැඩපොළ මේවා කියනවා. என்ன வேலை இருந்தாலும் මොන වැඩ තිබ්බත් எவ்வளவு படிப்பு இருந்தாலும் කොච්චර ඉගෙනීම நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். අපි දෙවියන් වහන්සේගේ අත්මුගේ ආකාරයෙන් නෝදනවා. எப்பேற்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டம் தெரியுமா ඒ சொல்லுது. දේවල් කරන්න ඕනේ කියන දෙවියන් වහන්සේ වශයෙන් පැහැදිලිව කියනවා. எபிரேயர் 10:26 நம்ம வாசிக்கிறோம். එබ්‍රේය 10:26 අපිට බලන්න. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு වචනේ දැනගන්නව ඥානය நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் අපි පව් කරන අය. பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க පව් නිසා வேறொரு பலி இனி இராமல் තවත් පලියක් நியாயத்திற்கு வரும் என்று ඒ විනිශ්චයයි කියලා பயத்தோடு எதிர்பார்க்குதலும் බලාපොරොත්තුවයි விரோதிகளாய் பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். විරුද්ධ කරන කේන්තියයි කියන්නේ. அல்லேலூயா. சத்தியத்தை அறியும் அறிவு වචනේ දැනගන්නව ඥානය. நமக்கு வந்துருச்சா? අපි ලැබුණාද? வந்துருச்சு. எது சரி எது பிறகு தெரியுமா தெரியாதா? හරි කොහොමද වැරදි කියලා දැනගන්නේ නැද්ද? தெரியுமா தெரியாதா? දන්නවද නැද්ද? දන්නවා. அதை தெரிந்த பின்னும் நான் செய்யும் பொழுது මේ දැනගෙනත් අපි කරන්නේ. இனிமேல் நமக்கு பாவம் விமோசனமே கிடையாது. අපිට පව් නැහැ. அதுக்கு அதுல இருந்து விடுதலை கிடையாது. ඒක අපිට නිදහසක් நியாயத்திற்கு காய்க்காது. විනිශ්චය වෙන බලාපොරොත්තු. அல்லேலூயா. கொடுத்த வீட்டு வேலையெல்லாம் எனக்கு வந்து சார் දීපු ගෙදර වැඩ මට එන්න. ரெண்டு நாட்கள். තව දවස් දෙකයි තියෙන්නේ. 2 நாட்களிலே கர்த்தருக்கு முன்புதான் දවස් දෙකක් දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ. நாம் நம்மை ஆராய்ந்து අපි අපිව සෝදිසි කරලා බලමු. அல்லேலூயா. எல்லாருக்கும்
செக்லிஸ்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? checklist කියලා එකක් තියෙනවා. பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்துறவங்க பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க. ලොකු ලොකු කම්පැනිස් වල ඒවා පාවිච්චි කරනවා. வேலை செய்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. වැඩ කරන අය ඒවා அதாவது இன்னைக்கு இருக்கிற வேலை எல்லாம் எழுதுவாங்க. ආ දවසේ කියන වැඩ ඔක්කොම நான் என் boss கிட்ட படிச்ச ஒரு நல்ல ஒரு தன்மை தான். මගේ බොස් කෙනෙක් ඉගෙන ගත්ත එකක් තමයි ඒක. நாளைக்கு உள்ள வேலை எல்லாம் அவர் எழுதுவார். හෙට දිනේ இன்னைக்கு ஆபீஸ்ல போறதுக்கு முன்னே எழுதிடுவார். ஆபீஸ் එකකින් යන්න කලින් இந்த வேலை எல்லாம் நாளைக்கு செய்யணும். මේ වැඩ එන්න කරන්න. நாளைக்கு வந்த பிறகு அந்த ஒவ்வொரு வேலையை செய்ய அவர் டிக் பண்ணுவார். ඒ හෙට දිනේ ආවම හැම වැඩක් කරලා ඉවර වුණාම ඒක ஏதாவது செய்யலைன்னா அதை மறுபடியும் அடுத்த பேஜ் எழுதுவார். මොනවාරි කරේ නැත්නම් ඒක ඊළඟ පේජ් இல்லைன்னா அது யாருக்காவது அந்த வேலையை செய்ய கொடுத்துட்டு அவங்க பேரை அதில் வச்சிருவார். නැත්නම් ඒ වැඩේ කාටරි බාර දීලා එයාගේ නම ඒ ස්ථානෙ ලියනවා. அது அவருடைய வேலைக்கு அது மிகவும் அவருடைய முன்னேற்றத்துக்கு அது மிகவும் உகந்ததாயிருக்கு. එයාගේ උසස් වීමට ඒ ගොඩක් அதை பார்த்து நானும் கற்றுக்கொண்டேன். ඒ බලලා මමත් ඉගෙන ගත්තා. நல்லது யார் செய்தாலும் நான் கற்றுக்கொண்டேன். පොදු දෙයක් කවුරු කරත් ඒක අපි ඉගෙන ගන්නවා. அதே போல ඒ වගේම இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி මේ දවසේ ආපු වචනේ වගේ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, මගේ ආත්මික ජීවිතය, என்னுடைய சமுதாய வாழ்க்கை, මගේ ලෝකාන්ත, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, මගේ පෞල් ජීවිතය, அதான் ஒட்டுமொத்தமா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா ඒ සම්පූර්ණයෙන් මගේ ජීවිතයේ තියෙනවා. அப்படின்னு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு கடைசியா இந்த வருஷத்திலே இன்னும் ஒரு ஹோம்வொர்க் தரேன். ඒ නිසා මේ අවුරුද්ද ඉවර වෙන කලින් අන්තිම හෝම්වර්ක් එකක් දෙන්න. இது உங்கள் பிரயோஜனத்துக்காக. මේ ඕගොල්ලෝගේ හොඳට. இதனால எனக்கு இந்த பிரயோஜனம் இல்லை. ඒකේ මට කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. செல்ஃப் இவாலுவேஷன், self evaluation. சுய பரிசோதனை. நீ போயிட்டு ஒரு சிஆர் புஸ்தகம் வாங்க. அது இல்ல சியா புக் එකක් இல்ல කරලා. எனக்கு அவ்வளவு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சின்ன பேஜ் நான் எழுதிக்கிறேன். නැත්නම් පොඩි පොඩි හරි ලියන්න. எழுதி இந்த பக்கம் நல்லது, ලියලා මේ පැත්තේ இந்த හොඳ. பக்கம் கெட்டது. අනිත් පැත්තේ නරක වෙනවා. இதெல்லாம் என்னென்ன நல்ல பழக்கம் இருக்குன்னு முதல்ல. හොඳ පුරුදු මොනවද කියලා මේ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்குன்னு. ඊළඟට මොනවද නරක පුරුදු කියන්නේ කියලා சிலர் நமக்கு தெரியாது, සමහර වෙලාවට சிலர் நம்ம பார்த்து சொல்லுவாங்க. සමහර අපි ඔයාලා කියනවා. இப்ப எப்ப பார்த்தாலும் இப்படி எடுத்துட்டே பேசிட்டு இருக்கோம். හැමදේම මේ විදිහටමයි කතා කරන්නේ. எடுத்துட்டு பேசுறது நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ඒක කතා කරන එක අපි මොනවද நான் කියන්නේ? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். මම ගෙලින් මොනවද அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. මේ මොනවද කතා எடுத்துட்டு பேசுறது. அதாவது நீ தான் சரின்ற மாதிரி பேசுறது. ඒක මම තමයි හරි කියලා කතා அது කරන්නේ. தப்பு. ඒක වැරදි. அது உனக்கு சரி, ඒ ඔයාට හරි. அது மொத்தம் சரி. අනිත් අයට ඒක හොඳ නෑ. அரசாங்கத்துக்கு பணம் இல்லைன்றதுனால இன்ட்ரெஸ்ட் 5% ஏற்றி வச்சிருக்காங்க. රජයේ සල්ලි නැහැ කියලා ඉන්ට්‍රස්ට් එකකින් වැඩි அது කරනවා. சரியா? ඒක හරිද? தப்பு. ඒක වැරදි. யாரோ செய்த தவறுக்கு நாம தேசம் கடன் கொடுக்க முடியாது. කවුරු හරි කරපු වැරද්දට මේ தேசம் பலியாக முடியாது. දේශීය බලියක් වෙන්න அது போல ඒ වගේ. என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். මගේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. 25வது வருஷம் நான் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். 25 වෙනි අවුරුද්දේ මම හොඳ ජීවිතයක් ගත කරන්න ඕනේ. நீங்க எழுதுங்க. අද දවසේ ලියන්න. வேற போடுங்க, නම දාන්න. நல்லதை போடுங்க, හොඳ ඒවා දාන්න. கெட்டதை போடுங்க. නරක ඒවා දාන්න. நல்லதா இருந்தா சோதனம், හොඳ ඒවා වුණත් ස්තුති. கெட்டதா இருந்தா மாத்திக்கிறீங்க. නරක ඒවා නම් වෙනස් කරන්න. கெட்டதை நல்ல பக்கம் கொண்டு வாங்க. නරක ඒවා හොඳ පැත්තට අරගෙන. 48 மணி நேரம் පැය 48ක්. இன்னும் அதுக்கும் கூட தான் இருக்கு. ඒකටත් වැඩි තියෙනවා. Your time starts now. මගේ විලාසයක් පටන් ගන්නවා. Hallelujah. என்னுடைய வாழ்வு மாறும். මගේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். දෙවියන්ගේ වචනය අනුව ජීවත් වෙන අභිවෘද්ධිය. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වචනය පැහැදිලිව කියනවා. குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் வந்தாதான் பரலோகம். කුමාරයාගේ රූපය આવතම අපිට ස්වර්ග රාජ්‍යය. வேற நமக்கு வாய்ப்பே கிடையாது. නැත්නම් අපිට මාර්ගයක් නැහැ. மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, මම හැමදේම 10 கற்பனைகள்ல 9 செஞ்சுட்டு 1 விட்டாலும் அது கற்பனை மீறினது தான். දෙවියන්ගේ වචනේ එකක් කරේ නැත්නම් ඒක වැරද්දක් තමයි. ஏன்னா மீறும் பொழுதெல்லாம் என்ன சரிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சுப்பீரியர் இருக்கலாம். මම වැඩි කරන වෙලාවෙ වුණා හරි ලස්සන ලොකු එකෙක්. நம்ம ஒரு நாள் பேசுறேன்னா எனக்கு தெரிஞ்சோ எங்கேயோ பிரச்சனை இருக்கு. එයා දවසක් කතා කරේ නැත්නම් දැනගන්න තියෙන්නේ කොහේ ස්ථානයේ වැරද්දක් තියෙනවා. 9 காலா இருந்த முகம் 9-15 இருந்த முகம் 9යි 15යි තියෙනවා. எப்ப 6 மணி ஆகுதோ කවදාද 6 වෙනවා. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான். ඒ වෙලාවට දැනගන්න ஓ තියෙන්නේ எங்கேயோ பிரச்சனை. කොහේ හරි ප්‍රශ්නයක් තියෙනවා. இதை போய் செம்பாய் வேண்டியது. என்ன பண்ண? මොනවා யார் போயாகமே කොහොමද යන්නේ? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். දෙවියන්ගේ ආශිර්වාද. ஹalleluya. வார்த்தை முக்கியம். වචනය වලදී எதை வேணாலும் வாழ்க்கையில் இழக்கலாம். මොනවා ජීවිතේ නැති කරගන්න පුළුවන්. வார்த்தை மாத்திரம் මම
වචනේ විතරක් නැති කරගන්න. தேவனை மாத்திரம் விட்டார். මේ මානසික වාතාවරණය எதற்காய் விட்டுவிட்டார்? මොනවා වාතාවරණය. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதையை அநேக முறை சொல்லியிருக்கிறேன். මම බොහෝ වතාවක් කියලා තියෙනවා. மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன். නැවතත් කියලා අවසන් කරනවා. ஏன்னு சொன்ன இனிமேல் நான் உங்களை சந்திக்க போறது வார வருஷம். ඒ කිව්වොත් ආයේ මම බලන්න යන්නේ ඔයගොල්ලෝ ඊළඟ ஒரு முறை ஒரு தேசத்தின் ராஜா ஒரு திடீர்னு ஒரு சட்டம் போட்டார். එකපාරක් එක දේශීය රජා එකපාරට නීතියක් කරනවා. என்னது, நாளைக்கு நம்ம மாளிகையில கிளியரன்ஸ், ඊට දිනේ අපේ මාලිගාවේ සේල් එක. அரண்மனையில கிளியரன்ஸ் මාලිගාවේ සේල් එක. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 31 காலை 6 மணி தொடங்கி இரவு 9 மணி வரை இந்த மாளிகை திறந்திருக்கு. උදේ 9 ඉඳලා රාත්‍රී 9 වෙනකම් මේ මාලිගාව ඇතුළේ. யாரெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்து என் மாளிகையில இருந்து எடுத்துட்டு කාටද මොනවා වුණද ඇවිල්ලා මගේ මාලිගාව எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ඔක්කොම அங்க ரெடி ஆயிடும். அப்ப சொன்னோன்னே இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. තව එක දවසයි මේ තියෙන්නේ. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகி வந்து ඔක්කොම කාලා ලෑස්ති වෙලා ඇවිල්ලා இப்ப வந்து அங்கேயே கியூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 30 වෙනිදා මෙතන දේශනා ராஜா வந்து பார்த்தா என்ன என்னைக்கும் இல்லாம ஒரு கூட்டம் வெளியில நிக்குது அப்படின்னு. රජා ඇවිල්ලා බලනවා මොනවා சொன்ன ராஜா மறந்துட்டார். කියපු රජා ஆனா கேட்ட மக்கள் மறக்கவில்லை. නමුත් ආහාර அது ජනතාව காலையிலே நிக்கிறாங்க, என்ன சரி போயிட்டு நாளைக்கு போய் தூக்கிடலாம். උදේම ඇවිල්ලා එක நம்ம මොනවා வீட்டுல வாஷிங் மெஷின் இல்ல, ගෙදර වශයෙන් நம்ம வீட்டுல சோஃபா கிடையாது, ගෙදර සෝෆා එකක් நம்ம வீட்டுல அது கிடையாது இது கிடையாது. ගෙදර මේක නෑ. எத்தனை வருஷம் தான் இந்த சாதாரண கட்டிலேயே படுக்கிறது, இன்னைக்கு ராஜா கட்டிலேயாவது படுப்போம் අවුරුදු කීයක් නිකන් அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூக்கிறதுக்கு பிளானோட பண்ணிக்கிறாங்க. ඔක්කොම ඇවිල්ලා ඉන්න බඩු ගන්න. சரி, குறிப்பிட்ட நாள் வந்து ඒ දවස් ආවා. மாளிகையின் கதவுகளும் திறக்கப்படும். මාලිගාවේ දොර ඇරියා. போயிட்டு போயிட்டு எடுத்துட்டு வராங்க. ගිහිල්ලා ඔක්කොම අරන් යනවා. பக்கத்துல இருக்கவங்க டக் டக்குன்னு போயிட்டு வந்துடுறாங்க. ළඟ ඉන්න අය කංගාලේ ගිහින් பலகலைக்கு நாயக்கந்தைக்கு பக்கம் தானே, බලවලට නෑ. பலகலைக்கு பள்ளியாவதிக்கு பக்கம் தானே. බලවලට ஆனா බලවලට பொட்டேனிக்கும் சீதுக்கும் கொஞ்சம் தூரம். நம்ம கொடினடா சீவரே ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எப்படியோ சரி கொண்டு போய் சேர்த்தணும்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணி வந்து சாமானெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கோமாரி அறங்க வந்து கீழ வேற ஆனா வருவாங்க. இவ்வளோ பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கும் பொழுது எச்சரி கட்டியா වෙලා අමාරුවෙන් දුවද්දි நம்ம எலிசா மாதிரி ஒரு சின்ன வாண்டு, එනිසා වගේ පොඩි இந்த ராஜா எங்க போனாலும் அந்த ஆள் பின்னுக்கே போயிட்டு இருக்கு. රජා කොයිසානි ගියත් එයාගේ පස්සෙන් යනවා. இந்த டென்ஷன் ஆயிட்டாங்க அதை பார்த்து. මෙයා කලබල වුණා. இங்க தனக்கு வேலை வாடி என்ன ஆகும், ඒක තමයි எங்க ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு, இந்த இடத்துல லட்டு இருக்குது, பூந்தி இருக்குது, அது இருக்குது, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போய் சேர் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிட்டார். මේ ස්ථානයේ රසකැවිලි දිනා ඔක්කොම දිනා අරන් යන්නේ කියලා එයා அது போனதா கிடையாது. එයා ගියා වගේ. அது எப்படி போன கையை நோண்டிட்டு அப்படியே பின்னிக்கே திட்டிட்டு இருக்குது. එයා හැමදාම වගේ පිළිපස්සෙන් යනවා. திடீர்னு ராஜா கேட்ட, உனக்கு என்னதான் வேணும், රජා වගේ පාටලා இவ்வளோ பேர் என்னதான் எடுத்துட்டு போறாங்களே, එච්චර කට්ටිය මේ இவ்வளோ டெடி பேர்ஸ் இருக்குது, இவ்வளோ டாய்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்காங்க, ஏன் அப்படின்னு கேட்டேன். සෙල්ලම් වල තියෙන රසකැවිලි තියෙන අය මේව ගන්න නැතුව මගේ පස්සේ ඉන්නේ. சரி போத்தல கொடுத்தா இதுல இருக்கு, டஃபியாவே எடுத்துட்டு போ, கொரியால கொண்டாந்து இருக்குது. බෝතලේ ටොෆි කියලා ඒක හරි අරන් යනවා. அந்த புள்ள அப்படியே எடுக்கிறேன். මේ ළමයා එකක් அது කරනවා. விழுந்து கேட்கறாரு, உனக்கு என்னதான் வேணும். මේ ආනෝ යට මොනවද වෙන්නේ? அது புள்ள சொல்லி கடைசியில், මේ ළමයා කියනවා எனக்கு இதெல்லாம் வேணும், අද මේවා එපා. நான் உங்களை எடுத்துக்கிறேன். මම ඔයාව ගන්නවා. Hallelujah. இன்னைக்கு கட்டில் கொண்டு போனா இன்னைக்கு கொண்டு போற கட்டில் மட்டும்தான். අද බෙන්ඩිනම් කරන් ගියොත් බෙන්ඩි இப்படி ராஜா நாளைக்கு வாங்கி அரண்மனை ரப்பதான் போறேன். රජා ඊට දිනේ තව අරන් පුළුවන් අයියන්නේ. ஆனா இந்த ராஜாவையே நாங்க வாங்கிட்டோம் தான். නමුත් මේ රජාවම අපි ගන්නවා. ராஜ்யம் யாருடையது? මේ රාජ්‍ය කාගේද? ராஜா யாருடையது? රජා කාගේද? එයා වගේ. அப்படிதான் நாம் எல்லாம் அநேகமான நேரங்களில் மற்றதையே தேடி அலைஞ்சு අපි සියල්ලම ඒ වගේම අනිත් දේවල් හොයනවා. பெற்றுக்கொள்ள வேண்டியது. ලැබෙන්න ඕනේ එකමද? இந்த பந்தய பொருளுக்காக நாங்கள் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ඒ දේ වෙනුවෙන් අපි නවත්තන්න Hallelujah. முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை ඉස්සර දෙනවා සීනිය යාගේ රාජ්‍යය அப்படிவைகள் எல்லாம் இருக்கிறது. ඒ වෙලාවේ මේ ඔක්කොම යාලට වැඩි කරනවා. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடியும். සිදු වෙච්චා වූ එකක් කියලා මම ඉවරනවා. நேற்று சனிக்கிழமை ஊழியத்துக்கு காசு கிடையாது. ඊයේ සෙනසුරාදා සේවයට සල්ලි නැහැ. சௌரி கொண்டு கொடுத்த தசாமம் மட்டும் இருக்கு. ඇයි දීපු නැසෙන් කොටස විතර சரி அதை எடுத்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிளான். ඒක කියලා මොනවාරි කරමු කියලා. இன்னும் ட்ரெஸ் வாங்கல, තාම ඇඳුම් ගත්තේ. சரி ட்ரெஸ் கொடுத்துருவோம். හරි ඇඳුම් වලට. அதை எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு முடியாது, அதை விட அதிகம் தான் ட்ரெஸ். ඒක අරන් දීලා බලුවා ඒ ඇඳුම් ගන්නද ඒකට උදා වැඩි. எல்லா பக்கத்துக்கும் இல்லை, பணம் இல்லைன்னா மட்டும்தான் நான் டென்ஷன் ஆகுது. සල්ලි නැත්නම් ரொம்ப டென்ஷன் ஆகுது. ඒක இருந்தாலும் தாராளமாக செலவு பண்ணிட்டு எதுவுமே நமக்கு சேமிப்பு கிடையாது.
அதிகா எதுவுமே சேமிப்பு கிடையாது. बहुत सेव कर रहा है. இன்னைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 847 ரூபா 17 சதம். அதோட பேங்க் பேலன்ஸ் ₹70 சரி, இவ்வளவு தான் இருக்கு. ஆனால் பிரச்சனையே கிடையாது. நாம பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சொன்னவன் தேவை. ஐயோ துக்கமாயிக்கு திடீர்னு மாட்டேங்குது. திடீர்னு ஒரு அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, எதிர்பார்க்க அதிகமே கால் பண்ணாரு. பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன், நீங்க அதை எடுத்து பாஸ்டர் உங்களோட சாலி தர்ம கேட்டாங்க. எடுத்து ஊழியத்துக்கு செலவு பண்ணு. இதெல்லாம் சேவை பாவம். ஹalleluya. இதுதானே நான். இதெல்லாம் மகிழ்ச்சியா. ஏன் இதை சொல்லல? மகிழ்ச்சியா. இருக்கிறத வச்சு பிளான் பண்ணேன். தியாகன பிளான் பண்ணேன். அவரை பார்த்து பிளான் பண்ணேன். யா பாலகா போடுறாங்க. தேவைகள் அவரால் சந்திக்கும். வேற ஒரு தேவதையா சொல்றாங்க. 363 நாட்கள் கர்த்தர் 24வது வருஷத்திலே கொண்டு வர முடியுமா? दस से आएगा तो ना मैं और जब ये 2 நாட்கள் கொண்டு போக கர்த்தருக்கு லேசாக. तो दस देखा कितना मैं 24வது வருஷம் வரை உங்களை நடத்தி கொண்டிருப்பாரா? इसी खातिर ये और जो पूरा 25வது வருஷத்துல அமோகமாய் உங்களை மாறுவீர். देवान से इसी पास से और जो आशीर्वाद ये मायने में இந்த வருஷத்தை காட்டிலும் வருகிற வருஷத்தை செழிப்பான வருஷமாய் மாற்று. ये और जो बड़ा ये और आशीर्वाद யாருக்கு அது வேண்டும்? काट दे वही வார்த்தையின்படி வாழ்க. आगे वासी हम जीवन कर रहे हैं. வார்த்தையை மாத்திரம் வச்சு वासी ने वितर काल में வேற யாரையும் பார்க்காதீங்க. देखा और बड़ा வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. किसी ने बड़ा बोलते சொன்னவர் ஆண்டவர். ये मुझे ना देगा வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது. कोरोना कर बैठना वासी வார்த்தை உண்மை உள்ளது. आगे वासी आवाज कर சந்திரன் உண்டாகட்டும், इधर சூரியன் உண்டாகட்டும், மரம் செடி கொடி கூட்டுகள் உண்டாகட்டும், வார்த்தை நான் சொன்னேன். वासी ने मैं बोलो ना உலகத்தை உண்டாக்கி ஆண்டவருக்கு நம்ம சொன்னே से बोलो हम देवनाथ से अभी जीव देवनाथ कर மன்னா இருந்த எண்ணெயும் உங்களை ஜீவாத்மாக்களாய் மாற்றும். दुविधा ठगी देने को अभी देवनाथ से जीव கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். देवनाथ से अभी आशीर्वाद கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். देवनाथ से अभी அவருடைய வார்த்தையின்படி மாறப்படி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மை ये ஆசீர்வதிப்பார். वासी ने जीवन में लेकर अपने देवनाथ से आशीर्वाद கண்களை மூடி தேவனுக்கு செல்வோம். अभी आप சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவரே சொன்னதை அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வார்த்தையை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய உபதேசத்தை காத்துக்கொள்ளட்டும், உங்களுடைய சத்தியத்தின்படி நடக்கட்டும். தேவனுடைய விடுதலையை பெற்று அனுபவிக்கும் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராய்